ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மனிஷா பஞ்சகம் அப்படின்ற டெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மனிஷா பஞ்சகம் அப்படின்னா மனிஷான்றதுக்கு அர்த்தம் புத்தி, ஞானம். ஞானத்தை சொல்லக்கூடிய பஞ்சகம், விசுத்த ஞானத்தை சொல்லக்கூடிய 5 ஸ்லோகங்களை கொண்ட கிரந்தம். இதில் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பிரதானமா இங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கிறது ஜாத்திய பார்த்தீங்க அப்படின்னா அபிமானம் இருக்கு. அந்த அபிமானத்தை போக்கணுன்றதுக்காக இந்த இன்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நடத்தி காட்டியிருக்கார். இந்த சங்கர திக்விஜயத்துல என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விதவிதமா எழுதியிருக்காங்க. ஒரு திக்விஜயம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கரர் காலடியிலிருந்து சிதம்பரத்துக்கு வந்தார், கோவிந்த பகவத்பாதர் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துல தான் இருந்தார் அப்படின்னு ஒரு சங்கர திக்விஜயம் சொல்லுது. ஒரு திக்விஜயம் சொல்லுது அவர் காஷ்மீரத்துக்கு போனார், காஷ்மீரத்துல இருந்தார் அப்படின்னு அவங்க குருநாதர். இது மாதிரி நிறைய விதவிதமான திக்விஜயங்கள் இருக்கு. அப்ப அந்த திக்விஜயத்துல பார்த்தீங்கன்னா மாதவ திக்விஜயம் சொல்றதுதான் இப்ப நம்ம இந்த கதையில சொல்றோம். வித்யாரண்ய சுவாமிகள் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்டை சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் பார்த்தீங்கன்னா சங்கரர் மூலமா உபதேசம் பண்ண நினைச்சு அவரோட மோகத்தையும் போக்கி அவர் மூலமாவே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு இந்த ஜாதி பேதங்களை கடந்த இந்த பிரம்ம தத்துவத்தை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக இந்த இன்சிடென்ட், இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நடத்தினார் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா முன்னுரைகள் பார்த்தோம். இந்த ஆத்ம தத்துவம் பார்த்தீங்கன்னா பிரம்மம்னு நம்ம அறியணும் அப்படின்னா அந்த பிரம்மம் நிர்குண நிராகாரமா இருக்கிறது, சுத்த நிர்குணம். அப்ப நிர்குண நிராகாரமா இருக்கிறத சகுண சாக்காரமா இருக்கிற நான் அப்படின்னு இந்த தேகத்தோட சேர்ந்து ஐக்கியம் பண்ண முடியாது. அப்ப ஐக்கியம் சம்பவிக்கணும், ஜீவ பிரம்ம ஐக்கியம் சம்பவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாதிகளை பார்த்தீங்கன்னா நீக்கணும். இந்த நான் அப்படின்றதுக்கு மேல எதுக்கு பக்கத்துல இருக்கோ அதுக்கு பேர் உபாதின்னு பேரு. நம்ம தத்துவபோதத்துல இருந்து எல்லாம் படிச்சிருக்கோம். ஸ்பட்டிகலிங்கத்துக்கு சிதம்பரத்துல அபிஷேகம் பண்ணும்போது எப்படி இருக்கும் ஸ்பட்டிகலிங்கம் அப்படின்னா, தேன்ல அபிஷேகம் பண்ணும்போது தேன் கலர்ல தெரியும், மஞ்சள் அபிஷேகம் பண்ணா மஞ்சள்ல தெரியும், விபூதி அர்ச்சனை அபிஷேகம் பண்ணீங்கன்னா விபூதி கலர்ல தெரியும், கிரே கலர்ல. அதுக்கப்புறம் அபிஷேக ஆராதனைகள்லாம் முடிச்சதுக்கு பிறகு பகவானுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த புஷ்பங்கள் வைக்கிறாங்களோ அந்த புஷ்பங்களோட கலர்ல அந்த சிவலிங்கம் தெரியும். சிதம்பரத்துல போனீங்கன்னா காலையில இதை தரிசனத்தை பார்க்கலாம். அப்ப அந்த ஸ்பட்டிக லிங்கம் பாத்தீங்கன்னா
என்ன பண்ணுதுன்னா அதுக்கு கலர் இல்லை. தூரத்துல இருந்து வெறும் ஸ்பட்டிகலிங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஸ்பட்டிகலிங்கம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், சுத்தமானது, அது இருக்கிறதே தெரியாது. அப்போ அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி பூவை வைக்கிறோம் அப்படின்னா, ஹைபிஸ்கஸ் வைக்கிறோம் அப்படின்னா பின்பக்கம் அது என்ன பண்ணும், அந்த செம்பருத்தி கலரை வந்து பாத்தீங்கன்னா உள் வாங்கிக்கிட்டு அந்த ஸ்பட்டிகலிங்கம் சிவப்பு கலர்ல தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பட்டிகலிங்கத்துக்கு பேரு உபஹீதம் அப்படின்னு பேரு. ஸ்பட்டிகலிங்கத்துக்கு பேரு உபஹீதம். அந்த ஸ்பட்டிகலிங்கத்துக்கு பின்பக்கம் வைக்கிற அந்த செம்பருத்தி பூக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாதி அப்படின்னு பேரு. உபாதினா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றாரு சாஸ்திரம் சொல்லப்படுது, தன்னுடைய தன்மையை, தன்னோட குவாலிட்டிஸ் எல்லாத்தையும், ஆட்ரிபியூஷன் எல்லாத்தையும் தனக்கு பக்கத்துல இருக்கிறதுல ஏத்தி வைக்கிறது எதுவோ அதுக்கு பேர் உபாதி. சிம்பிள். உபாதினா என்னது, தன்னோட தன்மையை. செம்பருத்தி வந்து பாத்தீங்கன்னா உபாதி. இந்த செம்பருத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்பட்டிகலிங்கத்துல தன்னோட கலரை வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வைக்குது, ஆரோப்பம் பண்ணுது. அப்ப அதனால உபாதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ உபாதி. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எது உபாதி அப்படின்னா, இந்த தேகம், ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம் உபாதி, காரண தேகம் உபாதி. இந்த உபாதி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய தன்மைகளை என்ன பண்ணுது, இந்த நான் ஸ்பட்டிகலிங்க மாதிரி சுத்தமா இருக்கிற நானுக்கு மேல இந்த ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற தன்மைகள் எல்லாத்தையும் ஏத்தி வைக்குது. வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா வாஸ்தவம் இல்லவே இல்லை. எப்பவுமே ஸ்பட்டிகலிங்கம் ஸ்பட்டிகமா தான் இருக்கு, அதுல கலர் வரவே வராது. பக்கத்துல வச்சீங்கன்னா செம்பருத்தி பூ கலர் வரும், வேற ஒன்ன வச்சீங்கன்னா ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை வச்சுன்னா மஞ்சள் கலர் வரும். எந்தெந்த கலர் பக்கத்துல வைக்கிறீங்களோ அந்தந்த கலரா அந்த ஸ்பட்டிகலிங்கம் தெரியும். அதே மாதிரி இந்த நான்கு பக்கத்துல வந்து எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் இந்த நான் என்ன பண்ணும், தானக்கு உள்வாங்கிக்கும். நான் பரமஹம்சானந்தா, பரமஹம்சானந்தான்ற சரீரத்தை பக்கத்துல வச்சோன்னே இந்த நான் என்ன பண்ணிடுச்சு, பரமஹம்சானந்தாவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் கீதான்ற சரீரத்தை வச்சோன்னு நான் கீதான்னு ஆகிப்போச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சிமின்ற சரீரத்தை பக்கத்தில் வச்சோன்னு சிமி ஆகிப்போச்சு. நான் ரவிச்சந்திரன்ற சரீரத்தை வச்சோன்னு ரவிச்சந்திரன் ஆகிப்போச்சு. நான் குரங்குன்ற சரீரத்தை வச்சோன்னு குரங்கு ஆகிப்போச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நாயின்னு வச்சோன்னு நாய் ஆகிப்போச்சு. நான் தேவன் வச்சோன்னு தேவன் ஆகிப்போச்சு. நானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பட்டிகலிங்க மாதிரி சுத்தமானது. இதுக்கு என்ன பேர், நான் உபஹிதம், எனக்கு பக்கத்துல இருக்கிறது உபாதி. இந்த நானுக்கு பக்கத்துல ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், இந்த ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்கிறது அஜ்ஞானம், காரண தேகம், அவித்யா, அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தன்னை அறியாத தன்மை தான் அஜ்ஞானம். தன்னை அறியாம தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சாஸ்திரத்துல. உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தட்ல சொல்லப்படுது. உத்தம அதிகாரிகளுக்கு வந்து என்ன பண்றது, மந்த மத்தியம் அதிகாரிகளுக்கு என்ன பண்றது அப்படின்னு. உத்தம அதிகாரின்றது வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் மாதிரி பெரியவங்கலாம் வந்து ஏற்கனவே முந்தின ஜென்மங்கள்ல எல்லாத்தையும் நேத்தி பிரக்கிரியா எல்லாத்தையும் முடிச்சவங்க, சிரவணம் பண்ணிட்டு மனனம் பண்ணிட்டு வந்தவங்க. வந்த மாத்திரத்துல சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா நான்லயே அதையே சிந்திக்கிறது, அதையே பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்படி பண்ணும்போது அதுல நிஷ்டை உண்டாயி அதுல நின்றுவாங்க, நான்ல நின்றுவாங்க, கலர்லெஸ் ஆயிடுறாங்க, நிர்குண நிராகாரமா பிரம்மஸ்வரூபமா அவங்க ஆயிடுறாங்க. அதே நேரத்துல மந்த அதிகாரி, மத்தியம் அதிகாரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் பண்ணணும். மனனத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது. அப்போ இந்த மனனத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரந்தம் சொல்லப்படுது. தான் அப்படின்றத பிடிச்சுக்கிட்டு தனக்கு அந்நியமா இருக்கிற எல்லாத்தையும் நேத்தி பண்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்தூல தேகத்துல இருக்கிறது, சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிறது, இதை எல்லாத்தையும் தூக்கி போடுறது. சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்தியாசம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு சப்தத்தை யூஸ் பண்றார். பிரம்மசூத்திரத்தோட ஆரம்பம் சம்பந்த பாஷ்யத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, முதல் பாஷ்யம் ஒரு 1.5 பேஜஸ் இருக்கும், அதுக்கு பேரு அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு பேரு. அத்தியாசம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியாசம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து அவித்யா, இக்னோரன்ஸுக்கு பேரு அத்தியாசம் அப்படின்னு பேரு. இந்த அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கைத்தை வந்து மறைச்சு
என்ன பண்ணுது? ஒரு பாம்பை கிரியேட் பண்ணுது. அப்ப மறைக்கிற சக்தி எது மறைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானை மறைச்சு எது இருக்கோ அதுக்கு பேரு அத்தியாசம். இந்த அத்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம் அப்படின்னு 2 இருக்கு. இந்த தர்மி அத்தியாசம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நான மறைச்சு இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு அபிமானிக்க வச்சிருச்சு. இந்த அவித்யா பண்ற வேலை கயித்தை மறைச்சு பாம்புன்னு பார்க்க வச்சிருச்சு. அடையிருக்கு. அப்போ கயித்தை மறைச்சது வந்து பாத்தீங்கன்னா அத்தியாசம், அவித்யா. மறைச்ச மாத்திரத்துல அதுல என்ன ஆயிடுச்சு? பாம்பு வந்துருச்சு, ஏறி வந்துருச்சு. அப்போ பாம்புன்னு கயித்தை வந்து நீங்க பாம்புன்னு பாத்தீங்கன்னா தர்மின்னு பேரு. கயிறு ஒரு தர்மி. அந்த கயிறுன்ற தர்மியில வந்து பாத்தீங்கன்னா பாம்புன்ற ஒரு தர்மியை ஏத்தி பார்க்கிறோம். அதனால அதுக்கு பேர் என்ன பேருனா தர்மி அத்தியாசம் அப்படின்னு பேர். இது மறைக்கப்பட்டதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மேல ஏறுதுல, அதுக்கு பேர் அத்தியாரோபம் பேர். காரணம் அத்தியாசம், அதனால உண்டாகிற காரியத்துக்கு பேரு அத்தியாரோபம்னு பேரு. கயிறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைச்சது இருட்டு மறைச்சது அத்தியாசம். அந்த மறைச்சதுக்கு மேல கயிறுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பை நம்ம ஏத்தி பாக்குறோம், அதுக்கு பேரு ஆரோப்பம். அத்தியாசம் அதுக்கு பக்கத்துல அதனால நடக்கிறது என்ன அத்தியாரோப்பம்னு சொல்லுவோம். கைத்துக்கு மேல பாம்பை பாக்குறது அத்தியாரோப்பம், ஆரோப்பம் பண்ணி பாக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை மறைச்சா அத்தியாசம். மறைச்சு அப்படியே போயிருக்கலாம்ல, போகல. அதுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்தூல தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் கல்பிதம், ஆரோப்பம் ஆயிடுச்சு. அப்ப புரிஞ்சுக்கணும், அவித்யான்றது அத்தியாசம், தன்னை மறைக்கிறது, காரண சரீரம்னு பேரு, அதுக்கு பேரு. அதுல இருந்து அதன் மூலமா உண்டாகிற ஆரோப்பத்துக்கு பேரு 2 தேகம் நமக்கு ஆரோப்பமாகுது. ஸ்தூல தேகமும் சூக்ஷ்ம தேகமும் ஆரோப்பமாகுது. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமே என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, அத்தியாசம், அதன் மூலமா உண்டாகக்கூடிய அத்தியாரோப்பம். இப்ப இந்த சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாண்டூக்கிய காரிக்கையால வந்து இதுல பஞ்சீகரணத்துல சொல்றார் ஆச்சாரியார் சங்கரர் வந்து பஞ்சீகரணம் ஒரு கிரந்தம் பண்றார். அதுல சொல்றார் என்னப்பா பண்ணணும், பிரம்மத்தை அறியணும். எப்படி பிரம்மத்தை அறியணும்? நிர்குண நிராகாரமா அறியணும். யாரு பிரம்மம்? நான் தான் பிரம்மம். அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா அறியணும், அதுதான் மோட்சம் அப்படின்னு பேர். அப்ப நிர்குணமா அறியணும் அப்படின்னா சகுணமா இருக்கிறது எல்லாத்தையும் ஏத்தி வச்சது எல்லாத்தையும் இறக்கணும். இந்த நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய நான் அப்படின்றதுக்கு மேலதான் அத்தியாசம் சொல்லக்கூடிய அவித்யா, அது வந்து மறைச்சு அது மூலமா ஆரோப்பம் நடந்துருச்சு, ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்தூல தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் ஏத்தி வச்சது அதை எல்லாத்தையும் இது நான் அல்லன்னு நீக்கணும். இந்த 2த்தையும் நீக்கினீங்க அப்படின்னா காரணம் இல்லாம போயிடும். நான் சுத்த பிரம்ம தத்துவம் கிடைச்சிடும். அப்போ நான் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கிறோம், நான் பரமஹம்சாரம் தான் பார்க்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தேகத்தை நான் என்று பார்த்தேன் என்றால் அதற்கு பேரு தர்மி அத்தியாசம். சரி, பிரச்சனை அதோட முடியுதா அப்படின்னா முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தர்ம அத்தியாசம்னு ஒண்ணு நடக்குது. தர்ம அத்தியாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துக்கு நடக்கக்கூடிய, தேகத்தை நான் அப்படின்னு கிரகணம் பண்ணிட்டேன், தேகத்துக்கு எதெல்லாம் தர்மங்கள் இருக்கோ, தேகத்துக்குன்னு நிறைய ஆட்ரிபியூஷன் இருக்கா, அது எல்லாத்தையும் தான் மேல ஏத்தி பார்த்தீங்கன்னா, நானுக்கு மேல ஏத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு தர்ம அத்தியாசம் அப்படின்னு பேரு. நான் குள்ளமா இருக்கேன், குள்ளமா இருக்கிறது எது? தேகம். நான் குள்ளமா இருக்கேன்னு தேகத்தோட தன்மையை எடுத்து ஏத்தி வச்சு நான் பார்த்தேன் அப்படின்னா அது தர்ம அத்தியாசம். எனக்கு பர்த்டே ஜி, எனக்கு பர்த்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தேகத்துக்கு பர்த்டே. அதை தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய தர்மமா பர்த்டேன்னு சொன்னா அது தர்ம அத்தியாசம். எனக்கு தலை வலிக்குது, எனக்கு தலை வலிக்குதா இல்ல தேகத்துல இருக்கிற தலைக்கு தலை வலிக்குதா? தலைக்கு தலை வலிக்குது அப்படித்தானே சொல்லணும்.
தலைக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லாம, தலைவேதனையா இருக்குன்னு சொல்லாம நம்ம என்ன பண்றோம், எனக்கு தலைவேதனையா இருக்குன்றோம். அப்போ அது தர்ம அத்தியாசம். எனக்கு பசிக்குது, எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு பாத்தீங்க அப்படின்னா சுகமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் துக்கமா இருக்கேன், நான் டிப்ரெஸ்டா இருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையும் ஏத்தி ஏத்தி பாக்குறது எல்லாமே தர்ம அத்தியாசம். இதுக்குள்ளாரதான் பாத்தீங்கன்னா என்ன வந்துருச்சு அப்படின்னா, நான் பிராமணன், நான் க்ஷத்திரியன், நான் வைஷ்யன், நான் சூத்ரன் அப்படின்னு எதையெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாம் என்ன பேரு, தர்ம அத்தியாசம். தேகம்தான் பாத்தீங்கன்னா பிராமண ஜென்மம் எடுத்திருக்கு, தேகம்தான் க்ஷத்திரிய ஜென்மம் எடுத்திருக்கு, தேகம்தான் வைஷ்ய ஜென்மத்தை எடுத்திருக்கு, தேகத்துக்கு தான் சூத்ர ஜென்மா இருக்கு. இந்த நானுக்கு இல்லவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா நானோட நம்ம என்ன பண்றோம், அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இதுக்கு பேரு தர்ம அத்தியாசம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நான் அல்லாத தேகத்தை நான் அப்படின்னு தர்மி அத்தியாசம் பண்ணதுனால அதுக்கு மேல தர்ம அத்தியாசம் சம்பவிக்கும். அப்ப முதல் அத்தியாசம் தர்மி அத்தியாசம். தர்மி அத்தியாசம் பண்ணதுக்கு பிறகு தர்ம அத்தியாசங்கள் வந்துடுது. அந்த தர்ம அத்தியாசம் தான் நம்ம எல்லாத்தையும் தூக்கி குப்பையை தூக்கி மண்டைக்கு மேல போட்ட மாதிரி. இப்ப என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்றது, டைரக்டா பாத்தீங்கன்னா தர்மிய கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எங்க ஆச்சாரியார் சொல்லுவாங்க, ஒரு மரத்தை பாத்தீங்கன்னா வேரோட புடுங்கணும், ப்ளக் பண்ணி எடுக்கணும். அப்ப வேரோட ஒரு மரத்தை வெட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெட்டி எடுக்கிறது கஷ்டம். இப்போ மிஷின்லாம் வந்துருச்சு, யூடியூப்ல போய் பார்த்தா அழகா அதெல்லாம் பண்ணுது. யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே ஒருத்தர் மரத்தை வெட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கோடாரியை வச்சு பரசுவை வச்சு வெட்டணும். அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கிளைகளை எல்லாத்தையும், பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கலைஞ்சிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சென்டர் போலையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இதாக வெட்ட முடியாது. பெரிய மரமா இருக்குன்னா நீங்க பாத்தீங்கன்னா தாய்லாந்து அது இதுலாம் யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு, மரம் வெட்டுறதெல்லாம் துண்டு துண்டு துண்டா வெட்டிக்கிட்டே வர்றது. மேல இருந்து பாத்தீங்கன்னா வெட்டிக்கிட்டே வர்றது, மேல இருந்து வெட்டிக்கிட்டே கீழே அடிமரத்தை வச்சு அந்த அடிமரத்தை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கீழே பள்ளம் தோண்டி அந்த அடிமரத்தை வேரோட களைஞ்செடுக்கு. இதே ப்ராசஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்திலையும் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா எடுத்தோட பாத்தீங்கன்னா அகங்காரத்துக்கு விஷயமா இருக்கிறது தர்மி அத்தியாசம். நான் ஜீவன், நான் தேகம் அப்படின்றது தர்மி அத்தியாசம். அதுதான் பாத்தீங்கன்னா மூல வேரா இருக்கிறது. அந்த மூல வேரை எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டர் போல பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டணும். அதுக்கப்புறம் தான் கடைசியில தான் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறத எடுக்கணும். இந்த கிளைகளை வெட்டுற மாதிரி தான் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இருக்க தர்ம அத்தியாசம். ஸ்தூல தேகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் இல்லைன்னு நெகேட் பண்றது. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நெகேட் பண்றது, சென்டர் போல எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஆணி வேற எடுக்கிறது, வேரோட எடுத்து கலைஞ்சிறது பாத்தீங்கன்னா அவித்யாவை நாசம் பண்ணி நான் ஜீவன் இல்லை, நான் பிரம்மம் அப்படின்னு அறியறது. இதான் மெத்தட். அப்ப இந்த மெத்தடுக்காக பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது இது. ஆச்சாரியார் என்ன பண்ணிருக்காரு, சங்கர திக் விஷயத்துல பாத்தீங்கன்னா மாதவாச்சாரியார் இதை சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க இல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கதைகள் அப்படின்னு. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பக்த மகான்களோட சரித்திரம், இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகத்துக்கு வந்திருக்காரு. ஒரு கிரந்தம் இல்லாம அநேக கிரந்தங்கள் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லுது ஈஸ்வரன் இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. தேவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. இப்ப சுசீந்திரம் இருக்கு, கன்னியாகுமரியில ஒரு கோயில் இருக்கு. இந்திரன் பாத்தீங்கன்னா அந்த கோயிலை கட்டியிருக்காரு. திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா அடியண்ணாமலைன்னு ஒரு கோயில் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா பிரம்மா பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டா பண்ணியிருக்காரு. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில்கள்ல பாத்தீங்கன்னா தேவர்களும் ரிஷிமார்களும் சித்தகணங்களும் பாத்தீங்கன்னா ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. ஸ்தல வரலாறு சொல்லுது, கிளியரா இருக்கு. ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 2000 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராயி இல்லாம போச்சு. நினைச்ச மாத்திரத்துல எல்லா இடத்துக்கும் வரக்கூடிய சாமர்த்தியம் அவங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கு. பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றது பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி எழுதுறோம்னு வச்சுங்களேன்.
என்ன பண்றாங்க, ஈஸ்வரன் வர்றது, ஈஸ்வரனுக்கு சாமர்த்தியம் இல்லையா என்ன யோசிச்சு பாருங்க. அவதார புருஷன் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாராயணோட அவதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தசாவதாரங்களா சொல்றோம். அதே மாதிரி சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா அவதாரமா தனியா நாராயணன் மாதிரி வந்து விஷ்ணு பகவான் மாதிரி எடுக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றதுக்காக அங்கங்க வந்திருக்காரு. நீங்க மதுரையில எடுத்துக்கிட்டீங்கன்னா புட்டுக்கு மண் சுமந்த கதைன்னு ஒண்ணு சொல்லுவோம். என்ன குளோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாயன்மார்களோட கதைகள் எல்லாத்தையும் படிச்சீங்க அப்படின்னா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யெல்லாம் இல்லை. பொய்யா இருந்திருந்தா வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் சிலைகள்லாம் இருந்திருக்காரு. திருவிளையாடற் புராணம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பகவான் வந்து விதவிதமா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் விதவிதமா பார்வதியும் பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணியிருக்காங்க பக்தர்களுக்கு. அப்போ ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்யூஷன்லாம் இல்லை, இது பொய்யெல்லாம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து போயிருக்காங்க. அப்போ வித்யாரண்ய சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி தேவி பிரத்யட்சமானாங்கன்னு சொல்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா மகா அற்புதமான புத்தியை படைச்சவரா இருந்திருக்கார். வித்யா ஆரண்யர். அப்ப வித்யால ஆரண்யரா இருக்கிறவர் வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணவர் எங்கேயாவது பொய் எழுதுவாரா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வியாக்கியானம் பண்றாரு புக்குல, இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு எழுதுறாரு. யாதோ வந்தாங்க பெரியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லூஷன், பெரியவங்களுக்கு என்ன வேலை இல்லை, நம்மள மாதிரி போக்கத்து போய் உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கவங்களா பெரியவங்களா யோசிச்சு பாருங்க. அது மாதிரிலாம் யாரும் பண்ணல. ஏன்னா எல்லாமே ஞானி புருஷர்களா இருந்தாங்க. ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லி ஒரு கதையை எழுதி ஒரு சத்தியத்தை நிரூபணம் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க. பொய் சொல்லி ஒரு சத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. காசபிள்னு ஒருத்தர் இருந்தால கோசபிளா பொய்யே சொல்லிட்டு இருக்கான். இவன்கிட்ட வந்து ஹிட்லர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோசபிள்ஸ் அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனோட தேரி ஒண்ணு இருந்துச்சு. பொய்ய வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 முறை சொன்னீங்கன்னா சத்தியம் ஆயிடும் அப்படின்னு பொய்யா பேசுவான் அவன். அப்போ அது மாதிரி கோசபிள் தியரியை வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்ல முடியுமா? நம்ம இந்துச மதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா மாதவாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா ஸ்லோகம் பண்றாரு சங்கர திக் விஜயத்துல. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நியூ மாடர்ன் குருஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க அவரை வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சார். ஏன் கூடு விட்டு கூடு யோகத்துல பண்ண முடியாதா என்ன? யோசிச்சு பாருங்க. சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா காலடியில இருந்து கிளம்பி இதுக்கு போயிருக்காரு. நீங்க யாத்திரை பண்ணி பார்த்தா தெரியும். ஐயோ, மகாராஷ்டிரால வந்து பலார்ஷான்னு ஒரு ஏரியா இருக்கு. ட்ரெயின்ல என்னைக்கா போனீங்கன்னா பாருங்க. நாக்பூரை தாண்டினோன்னு பலார்ஷான்னு ஒரு ஏரியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டார்சி வரும். இந்த இட்டார்சி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் சென்ட்ரல் பாயிண்ட்ல இருக்கிறது. இந்த நாக்பூரை தாண்டினோடனே ஒரு ஒரு மோசமான லேண்ட்ஸ்கேப்புங்க. ஐயோ, அது என்னன்னே சொல்ல முடியாது. ஒரு விசித்திரமான பூமி அது. நான் ஒவ்வொரு முறை அதை இடத்த கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சங்கரரை பற்றி நினச்சிப்பேன். ஐயோ, என்ன சின்ன பையனா வந்திருக்காரு. சின்ன பையனா வந்து நம்மளாலேயே இவ்வளோ கஷ்டம், ட்ரெயினில் போகும்போதே கஷ்டமா இருக்கு, வெறிச்சுன்னு இருக்கும். அதில் அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணி இந்த இதுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். சங்கர திக் விஜயத்தில் சொல்லுது, நர்மதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் பெரிய வெள்ளமாக வந்துச்சு. அந்த ஃப்ளட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கி வந்து பார்த்தீங்கன்னா வசப்படுத்தினவர் அப்படின்லாம் கதைகள்லாம் இருக்கு. கதைகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கதைகளா எழுதணும் அவசியம் இல்லை. சங்கரர் யதார்த்தத்தை பேசுறவர். சங்கரரா இருக்கட்டும், இல்ல இவர் நம்ம வித்யாரண்ய சுவாமிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஞானத்தை ஆசிரியம் பண்ணவங்க, பொய்ய ஆசிரியம் பண்ணல. அப்ப பொய்ய ஆசிரியம் பண்ணாதவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது எழுதுறாங்க அப்படின்னா அதுல பொய் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பொய் இருக்காது. ஞானத்தை சொல்லக்கூடிய கதைகள் எதா இருந்தாலும் அதுல சத்தியம் இருக்கணும். பிரம்மசூத்திரத்துல நியமம் பண்ணுது. கதைகள் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் கதைகளா சொல்லப்படுதோ அது ஞானத்திற்கு அங்கம். பாரிப்ளவாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. அந்த அதிகரணத்துல சொல்லுது, நச்சிகேதஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவனை இதுக்கு யமலோகத்துக்கு அனுப்புனாரு, யமனம் பார்த்தான், இதெல்லாம் கதைங்க அப்படின்ட்டாங்க. ஸ்வேதகேது வந்து பாத்தீங்கன்னா வந்தா, சத்தியகாமன் வந்தா, சத்தியகாமன்ட்ட வந்து 1000 பசுமாட்டை கொண்டு வா அப்படின்னு 400 பசுமாட்டை கொடுத்து 1000 ஆக்கி கொண்டு வான்னு அனுப்புனாரு. அதெல்லாம் சத்தியம், அதெல்லாம் எப்படி பொய் தானே அதெல்லாம் அப்படின்னு. வேதத்துல இருக்கிற கதைகள் எல்லாமே பொய்யானது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பாரிப்ளவாதிகரணம்ன்ற அதிகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாச மகரிஷி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நியமம் பண்றார். இது எல்லாமே ஞானத்துக்கு அங்கம். ஞானத்துக்கு அங்கம். அங்கம்னா என்ன அர்த்தம்? அங்கத்தை விட்டுட்டு அங்கேயே படிக்க கூடாது. இப்ப நிறைய பேர் இதெல்லாம் கதைங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச வேணாம், இந்த கதைகள்லாம் விட்டுட்டு நம்ம சப்ஜெக்ட் என்ன சுவாமி அந்த சப்ஜெக்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படிலாம் இல்லை.
இந்த கதைகள் எதுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் டூஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ அதெல்லாத்தையும் சொல்றதுதான் இந்த கதைகள். ஆச்சாரியார் சங்கர பாஷ்யத்துல வந்து சங்கரர் வந்து பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், எதுக்கு இந்த கதைகள், கதைகளோட தாற்பயம் என்ன? பிரஷ்னோபனிஷத்துல 5 மகரிஷிகள் வராங்க. 5 மகரிஷிகளும் வந்து பாத்தீங்கன்னா குருட்ட வந்து 1 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய வாசம் பண்றாங்க. தபஸ்விகளா நல்ல நிஷ்டர்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்கறாங்க. இது மாதிரி நிறைய கதைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிரகணம் பண்றணும்னு ஒரு மெத்தடு, எப்படி ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்யாவை கொடுக்கணும்ன்றதுக்கான மெத்தட், இந்த மெத்தட் டோன்ட் டூஸ் என்னெல்லாம் இருக்கோ வித்யா விஷயத்துல அதெல்லாம் இந்த கதைகள் மூலமா தெரிஞ்சுக்கணும். சத்தியகாமன் எப்படி இருந்தானோ அது மாதிரி நான் குரு சேவையில இருக்கணும். உபகோஷலன் எப்படி இருந்தானோ அது மாதிரி நான் இந்த வித்யாவை கிரகணம் பண்ணணும் குரு பக்தியோட இருந்து. எப்படி வந்து ஜனக மகாராஜா தன்னுடைய குருவா இருக்கிற யாக்ஞவல்கிட்ட நடந்தாரோ அது மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யாவை பிராப்தி பண்றதுக்கான உபாயம் அப்படின்னு அந்த உபாயத்தை பிரிஸ்கிரைப் பண்றதுக்காக தான் கதைகள் சொல்லப்படுது. அப்ப கதைகள் சத்தியமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபேய சத்தியத்வாத் உபாயம் அப்படி சத்தியத்துவம் பின்னாடி கீதா பாஷ்யத்துல சொல்ல போறோம். உபேயம் அடையக்கூடிய வஸ்து சத்தியமா இருக்கிறதுனால அதை அடையக்கூடிய உபாயமும் கூட என்னது ஆகுது, சத்தியத்தன்மையை பெறுகின்றது. உபாயம் இல்லாம உபயத்தை அடைய முடியாது, லட்சியத்தை அடைய முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நியமத்துக்கு வந்துடணும். யாராவது மனிஷா பஞ்சகம் பேசுவாங்க, அப்படி பேசும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஜோடிக்கப்பட்டது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்க இக்னோர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேள்வி கேளுங்க. என்ன கேள்வினா, பெரிய ஞானி புருஷர்கள் போய் சொல்லுவாங்களா? ஒரு கிரந்தமா பொய்யை எழுதி வச்சா அந்த கிரந்தம் காலம் கடந்தும் போகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். பெரியவங்க வந்து ஞான திருஷ்டி உடையவங்க. எங்கயாவது தத்துவத்தை பேசுறவங்க டைரக்டா தத்துவத்தை பேசிட்டு போயிடலாம்ல. இது மாதிரி சங்கரர் வந்தார், சங்கரர் வந்தோன்னா அவர் இந்த கிரந்தத்தை எழுதினார். ஏதாவது நம்ம அக்செப்ட் பண்ணாம போயிட போறோமா? யோசிச்சு பாருங்க. சாதனா பஞ்சகத்துக்கு வந்து ஏதாவது கதை சொன்னோமா? நம்ம மாயா பஞ்சகம் பண்ண, மாயா பஞ்சகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயா வந்துச்சு, சங்கர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரத்தோட வந்துச்சு, இது மாதிரி பண்ணி மாயா பஞ்சகத்தை எழுதினார். கதையா எழுதணும் எதுவுமே இல்லை. மாயா பஞ்சகம், ஆத்மபோதம், தத்துவபோதம், இது மாதிரி அநேக கிரந்தங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கரர் பண்ணியிருக்காரு. பிரகரண கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. எதுக்கும் பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆச்சு அது மாதிரி ஆச்சு எந்த ஒரு கதையுமே இல்லை. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனிஷா பஞ்சகத்துக்கு என்ன சொல்லியிருக்கலாம், நேரடியா மனிஷா பஞ்சகத்தை ஆச்சாரியர் எழுதுறாரு, முடிஞ்சு போச்சு. 5 ஞானத்தை பத்தின ஆத்மா பத்தின ஒரு 5 பாட்டு எழுதுறாரு. சிம்பிள் தானே, ஏன் பண்ணல? அப்ப எதுக்குமே சொல்லாம இந்த மாயா பஞ்சகத்துக்கு வந்து மனிஷா பஞ்சகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்றாங்க அப்படின்னா, பெரியவங்க அதை எழுதுறாங்க அப்படின்னா அப்ப வந்து பொய்யா எழுதுவாங்களா? யாராவது பொய்யா ஒரு பொய்ய சொன்னாவே, ஒரு பொய் சொன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா பொய் தானே, அவரை எப்படி நம்ம சத்தியம்னு எடுக்க முடியும்? ஒரு ஆச்சாரியார் வித்யாரண்ய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வேதத்துக்கு பாஷ்யம் பண்றாரு, மாதவ பாஷ்யம். அவர் தான் சயனாச்சாரியார்னு பேர். அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. வேதத்துக்கு பாஷ்யம் பண்றாங்க அப்படின்னா பொய் சொல்றவங்க வந்து வேதத்துக்கு பாஷ்யம் பண்ண முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணணும்னா எவ்வளவு சத்தியம் இருக்கணும். இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் கீதா பாஷ்யத்துல சொல்ற என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் ஆயத்தனம். பிரஷ்ன உபனிஷத்துலயும் இதுலயும் இருக்கு. நம்ம கேன உபனிஷத்துலயும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்லுது சத்தியம் ஆயத்தனம். இந்த பிரம்ம வித்யாக்கு எதுப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம். பொய்ய சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபின்ஹுட் மாதிரி இங்கெல்லாம் வந்து இருக்க முடியாது. திருடி வந்து பாத்தீங்கன்னா உலக மக்களை காப்பாத்துறன்றது அந்த ராபின்ஹுட் ஸ்டோரிஸ் எல்லாம் இங்க இருக்காது. நான் பொய் சொல்லி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துறது, அதெல்லாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு வேணா இருக்கலாம். இந்த பிரம்ம வித்யா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம வித்யா எங்க வாசம் பண்ணும் அப்படின்னா சத்தியம் இருக்கிற இடத்துலதான் இந்த பிரம்ம வித்யா வாசம் பண்ணும். அப்ப வித்யாரண்ய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பொய்ய பேசி பொய்யா ஒரு கதையை எழுதி ஒரு சத்தியத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதுக்கு அவசியம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்லப்படக்கூடிய கதையானது நேச்சுரலா நடந்தது, ஒண்ணும் இல்லை. தெய்வம் மனுஷ ரூபே. நான் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ணும்போது நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், நிறைய முறை பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இன்சிடென்ட். நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கேன்.
பரிக்கிரமத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா நர்மதாவுக்கு வந்து கன்னிகா பூஜான்னு ஒரு பூஜை பண்ணுவோம். கன்னிகா பூஜைன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நர்மதா தேவியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வயசு கன்னிக்கையா பாவிக்கிறது. நாங்க எங்க கையில எல்லாம் சாக்லேட்டு பிஸ்கட்லாம் வச்சிருப்போம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பெண் குழந்தைங்களா வருதோ அது எல்லாத்தையும் நர்மதாவாவே பாவிக்கிறது, பாவிச்சு கொடுக்கறது. இது மாதிரிதான் நான் ஒரு முறை என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்துர் மாசம் முடிஞ்சு கிளம்புறேன். சாத்துர் மாசம் முடிஞ்சு கிளம்பும் போது ஒரு கன்னிகா பூஜை பண்ணிட்டு கிளம்புறதுன்னு ஒரு மரபு வந்து அங்க இருக்கு. நானும் என்னோட சிஷ்யர் ஒருத்தரும் அங்க இருக்கோம். 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைரக்டா பூஜையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மேல பூஜை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இந்த நர்மதா பரிக்கிரம் பண்றதுக்கு முன்னாடியே நவராத்திரியில எல்லாம் என்ன பண்ணிருக்கேன், அம்பாள் பூஜை பண்றதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு வந்து பாலா அவஸ்தையில இருக்கிற 6 வயசு 5 வயசு 7 வயசு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, கள்ளங்கப்படம் இல்லாம குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்க மேல அம்பாள் ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றதை நான் வந்து ரொம்ப நாளா பண்ணியிருக்கேன். நர்மதா பண்ணோடனே நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நர்மதா தேவியை வந்து பாத்தீங்கன்னா அம்பால நான் வந்து ஒரு உயிருள்ள ஒரு சேத்தனத்துல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த நான் இருந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சாத்துர் மாசம் இருந்தது ஒரு 35 குடும்பங்கள் இருந்த ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு 2 கேட்டகரி இருக்கு. அந்த தாழ்ந்த ஜாதியில இருக்கிற ஃபேமிலிஸ் தான் வந்து நிறைய இருக்கு. நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு அந்த பூஜை பண்ணணும். அதுல வந்து யாரெல்லாம் அப்பா இல்ல அம்மா இல்ல இது மாதிரி பெண் குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 7 பேர் 5 பேர் இருந்தாங்க மொத்தம். மற்ற குழந்தைங்கலாம் பெரிய குழந்தைங்க, 5 குழந்தைங்க மொத்தம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, 5 பேருக்கும் நர்மதாவை ஆவாகனம் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி நான் என்ன பண்றேன், 5 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வேணுமோ எல்லா வஸ்திரங்கள்ல இருந்து அலங்கார ஆபரணங்கள்ல இருந்து லிப்டிக்ல இருந்து மேக்கப் போடுறதுக்கா எப்படி வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்களோ எல்லாம். நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஆசிரமத்துல என்னோட அக்கா குழந்தைங்களுக்கு நான் தான் மேக்கப் எல்லாம் போடுவேன். சின்ன குழந்தைங்களுக்கு கூட்டி ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மேக்கப் எல்லாம் போட்டு நல்லா எல்லாம் பண்ணி அனுப்புறது. அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்தோடனே அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சாச்சு. நிறைய டிஷ் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டோம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிராண பிரதிஷ்டா வந்து எப்படி நடக்குமோ, ஒரு தேவதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவலிங்கத்துக்கோ எதுக்கோ பிராண பிரதிஷ்டா பண்றோம். முதல்ல ஒரு பூஜையில இருந்து ஆச்சமனம்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி எல்லாம் பிரக்கிரியா இருக்கும். இந்த பிராண பிரதிஷ்டான்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணப்படுது. எந்த விக்கிரகத்துல இருந்தாலும் நீங்க வந்து அந்த பிராண பிரதிஷ்டா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு சேத்தன தன்மை வந்துடும். இப்ப பிராணன் இருக்கிறதுனால தானே நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க பிராணன் இருக்கிறதுனால தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னோட தேகத்துல இருக்கிற பிராணனை வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவத்தையின் இடத்துல அந்த விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றது. தேவோ பூத்வா தேவான் யஜேத்த அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு வேதத்துல. எந்த தேவதையை நீங்க வந்து உபாசிக்கிறீங்களோ அந்த தேவதையை முதல்ல என்ன பண்ணணும், தேவோ பூத்வா நீ தேவதைய ஆயிட்டு அந்த தேவத்தைய வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை பண்ணு அப்படின்னு இருக்கு. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பூஜைகள் பண்ணும் போதும் வைதிகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல லகுநியாசம் மகன்யாசம் இது மாதிரி நிறைய நியாசங்கள் இருக்கு. யாரு பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜையை பண்றானோ முதல்ல அவன் என்ன பண்ணணும், தன்னிடத்துல அந்த தேவத்தைய வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி வைக்கிறது, தன்னிடத்துல ஆவாகனம் பண்ணிக்கிறது. அதே மாதிரி தன்னிடத்துல இருக்கிற பிராணசக்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேவதையின் இடத்துல அந்த விக்கிரகத்துல மூர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆவாகனம் பண்றது. அப்ப தானோட பிராணசக்தி வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார போனோம்னா அதுக்கு சேத்தன தன்மை வந்துடும். இவன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா தேவதா பாவம் வந்துடும். இவன்ட்ட இருக்கிற சைத்தன்யம் அந்த மூர்த்தத்துக்கு போய் என்ன ஆயிடும், அதுக்கு சேத்தன தன்மை வந்துடும். இவன்ட்ட தேவதா பாவம் வந்துடும், அந்த ஜடமா இருக்கிற அந்த பஞ்சலோக விக்கிரகத்திலையும் என்ன ஆயிடும், உங்களுக்கு தேவதா சைத்தன்யம் வந்துடும், உயிர் வந்துடும் உங்களுக்கு. இந்த ரெண்டும் அப்போ ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னு கேட்டா பூஜை பண்ணும் போது தேவோ பூத்வா தேவான் யஜேத, தேவோ பூத்வா தேவான் அப்பியேத்தி அப்படின்னு இன்னொரு வாக்கியம் இருக்கு. எவன் தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா தேவதா பாவத்தில் இருந்துட்டு தேவதைகளை பூஜை பண்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதையவே அடைகின்றான் அப்படின்னு இருக்கு. அப்ப முக்கியமான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகம சாஸ்திரத்துல இருக்கிறது. இதெல்லாம்
முக்கியமானது. வைதிகத்துல உபாசனா காண்டத்துல இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் எங்க ஆச்சாரியார் சொல்லி கொடுத்துருக்கேன். நானும் வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள்லாம் பண்ணியிருக்கேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நர்மதாவை அந்த 5 குழந்தைங்களை கூப்பிட்டாச்சு. மற்ற குழந்தைங்கள நிறைய இருக்கு. எல்லாருக்கும் நான் சேர்ல உட்கார வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சேன், பாத பூஜையில இருந்து முதல்ல ஆச்சமனத்துல இருந்து பாத பூஜை எல்லாம், அபிஷேகம் பண்ண முடியாது, மற்றபடி பாத பூஜை எல்லாம் பண்ணி ஆவாகனம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ் ரொம்ப இன்டீரியரான வில்லேஜ். அதுல இருக்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஷைனஸ் இருக்கும். யாராவது புதுசா ஒரு ஆளோட பழக முடியாது இல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா தாடி மீசையோட இருக்கேன். என்னோட சிஸ்டரும் தாடி மீசையோட பிச்சைக்கான மாதிரி இருக்கும் 2 பேரும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வரோம். அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வராங்க, எல்லாம் கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த குழந்தைங்கலாம் ஒரே ஷை, எல்லாத்துக்கும் எனக்கு கூச்சம். சுவாமினா யாருன்னே அவங்களுக்கு அவ்வளவு ஸ்நேகம்லாம் இருக்காது இல்ல. புது குழந்தைங்க எல்லாமே வந்து சேர்ல உட்கார சொன்னா அப்படியே கூச்சம் நெளியுதுங்க. அப்படியே என்னடா நம்மளோட சுவாமி ஏதோ பண்றாரு, என்னவோ நடக்குது சுத்தி அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் மெதுவா அபிஷேகம் பாத பூஜைகள்லாம் நாங்க 2 பேரும் சேர்ந்து 5 குழந்தைங்களுக்கு பண்ணி வச்சோம். பண்ணி வச்சுட்டு 5 பேத்துக்கும் நான் என்ன பண்ணேன், ஒவ்வொருத்தருக்கா பிராண பிரதிஷ்டா நல்லா நர்மதா அம்மாவை மனசுல பாவிச்சு நர்மதா அம்மாவை பிரதிஷ்டா பண்ணிட்டேன். இந்த பிராண பிரதிஷ்டா நடந்த மாத்திரத்துல ஒரு மேஜிக் நடந்தது. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க. அது ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாதாரண கூச்சமா அந்த சேர்ல வந்து பாத்தீங்கன்னா கூச்சமா உட்கார்ந்துட்டு இருந்த குழந்தைங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆராதனைய வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணு என்ன வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நான் பார்த்தேன், நான் ஆவாகன ஆயாச்சு தேவதை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க என்ன பாவிக்கிறீங்களோ அந்த பாவ சக்தி ரொம்ப பிரதானம் தேவதையின் இடத்துல. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நர்மதா வந்து பாத்தீங்கன்னா 5 குழந்தைங்களும் என்ன பண்ணுதுன்னா என்கிட்ட சொல்லுதா, ஒரு யாராவது ஒரு 3rd அந்த குழந்தைங்க இது மாதிரி பண்ணுமானா பண்ண முடியாது. என்கிட்ட சொல்லுது, நான் நெய்வேத்தியம் பண்றேன், நெய்வேத்தியத்தை வந்து போகம் பண்றதுக்கு ஊட்டி விடுற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொன்றும் கமாண்ட், இது மகாராணி மாதிரி. அதுங்கள்ட்டெல்லாம் பாவம் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, ஒரு 20 வயசுல ஒரு ராணி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சர்வெண்ட் எல்லாத்தையும் ஒரு ஸ்லேவ் எல்லாத்தையும் வேலை வாங்குவாங்க தெரியுங்களா. எங்க 2 பேர்த்தையும் இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுது, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு அலங்காரம் பண்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எனக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஆர்டர் பண்ணுது. 5 குழந்தைங்களும் இதே மாதிரி பண்ணு. தேவதாவை நீங்க பிரதிஷ்டா பண்ணினீங்க அப்படின்னா, நம்ம விக்கிரகத்துல பண்ணி பாக்குறோம், அதனால நமக்கு தெரியல, டிஃபரன்ஸ் தெரியல, நமக்கு வந்து டியூன் பண்றதுக்கான இதுவும் இல்லை. எப்ப நீங்க சைத்தன்யமா வச்சு ஒரு ஜீவனை வச்சு ஒரு ஆவாகனம் பண்ணினீங்கன்னா, அதான் சொல்றேன், குழந்தைங்கள்ட்ட பண்ணினீங்கன்னா கள்ளங்கப்படம் இல்லாம அந்த குழந்தைங்கள்ட்ட பண்ணும்போது தேவதா பாவம் வந்துடும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பூஜை முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைங்க என்ன ஆச்சுன்னா உத்வாசம், லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவத்தையை வந்து உத்வாசம் பண்ணி அனுப்புறதுன்னு பேரு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா உள்ள கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு அந்த உபச்சாரங்கள்லாம் பண்றோமோ அது மாதிரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், உத்வாசம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற பிராணசக்தியை தூக்கி என்ன இடத்துல நான் ஆவாகனம் பண்ணோன்னு நார்மல் குழந்தைங்கள் ஆகிப்போச்சு எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பாக்குதுங்க, தன்னை பாத்துக்குதுங்க. என்னடா இது, நமக்கு எல்லாம் பொட்டுலாம் வச்சிருக்கு, சந்தனம் எல்லாம் வச்சிருக்கு, காலில் இதெல்லாம் வஸ்திரம் எல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கு, நிறைய அதுங்களுக்கு தெரியவே இல்லை நடுவுல என்ன நடந்ததுன்னே தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப நார்மல் குழந்தைங்களா ஆயிப்போச்சு. எங்கள்கிட்ட யார்ட்டையுமே ஒட்டவே இல்லை. அதுக்கு மட்டும் கூச்சமா இருக்கவே சாமி என்ன ஏதோ பண்றாரு அப்படின்னு ஒதுங்கி நிக்குது. பாத்துங்க, இதை வந்து நம்ம பிரத்யட்சமா ஒருத்தர் பண்ணி பார்க்கும்போது தெரியும், ஒரு மனுஷனோட சரீரத்துக்குள்ளார ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சார் அப்படின்னா உள்ள வர முடியும். இப்ப நம்ம வந்து சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 அப்பத்தை வச்சுக்கிட்டு, ஒரு அப்பத்தையும் 2 மீன் துண்டையும் வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பெரிய கிரேட் ஸ்டோரி நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் இல்லூஷன், அது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு. நர்மதா கரையில வந்து பாத்தீங்கன்னா லக்கன்கிரி பாபான்னு ஒரு சுவாமி இருந்தார். எனக்கு சொல்லி அனுப்பும் போதே ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளார டீப் ஃபாரஸ்டுக்குள்ளார அந்த சுவாமி இருந்தார். இது கதையாக போட்டோம், நான் உங்களுக்கு சில எதுக்காக சொல்றேன். என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லக்கன்கிரி பாபா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரொட்டி தான் பண்ணுவார். எத்தனை பேர் வந்தாலும் ஒரு ரொட்டி தான் பண்ணுவார். நம்ப முடியுமா உங்களால? நான் சொல்றேன், இப்போ நம்ப முடியுமா? எது வரைக்கும் நம்ப முடியாது, எனக்கே நம்ப முடியாது. நான் ரொம்ப ரிசர்ச் பர்சன்.
நாளா சும்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே நம்ப மாட்டேன். அப்படியே கூட்டம் போக்குல எதையும் நம்புறது எனக்கு இதுலயே இல்லை. நான் உள்ள போய் இறங்கினோடனே என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நர்மதா ஸ்டார்ட் பண்ணோடனே ஆசிரமத்துல சொல்லி அனுப்புறாங்க, கண்டிப்பா நீ லக்கன்கிரி பாபாவை பாரு, பெரிய மேஜிக், பெரிய சித்து வேலையெல்லாம் காட்டுவார் அப்படின்னு. நான் சொன்னேன், எல்லாம் பம்மாத்து வேலை, எல்லாம் பொய்யா சொல்லிட்டு அலைவானுங்க. அதனால வந்து நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். ஒரு ரொட்டி எடுத்து எவ்வளவு பேர் வந்தாலும் எப்படிங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ண, நான் அதையே நம்ப மாட்டேன். பைபிள்ல இருக்கு, இருந்துட்டு போட்டேன், எவன பின்னாடி வந்து கதை எழுதிருக்கான் அப்படின்னு. கிருஷ்ண பரமாத்மா வந்து மலையை தூக்குனாராம். என்னையா நடக்குது? ஒரு விரல்ல மலையை தூக்க முடியுமா? கோவர்தனகிரி ஒரு மலையில ஒரு விரல்ல தூக்க முடியுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு அசம்பவமான விஷயங்களை நம்ம வந்து பார்த்ததே இல்லை. அப்ப பார்க்காததுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அசம்பவமா இருக்கு. நான் லக்கன்கிரி பாபாட்ட போயிருக்கேன். லக்கன்கிரி பாபாட்ட போகும்போது நானும் இன்னொரு பிரம்மச்சாரி ஒருத்தர் 2 பேர் நைட்ல போய் சேர்றோம். காடு 2 நாளா ஒரு நாள் சாப்பிடல. ஒரு நாள்னா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல. பசி, நல்ல பசி, டிராவல் பண்ணியிருக்கோம், வெயில். அவர்கிட்ட போய் சேர்றோம். அவர்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கார் அந்த பர்சன். இருந்துட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சொன்னார், இருங்க சாப்பிடலாம், பொறுமையா இருங்க அப்படின்னு. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலைக்கு மேலதான் சவாரி பண்ணுவாருன்னு சொல்றாங்க. crocodile மேல ஏறி சவாரி பண்ணுவார் நர்மதால. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? யோசிச்சு பாருங்க. என்னங்க இது, சின்ன குழந்தைங்கள ஸ்டோரி சொல்றீங்களா நீங்க அப்படின்னு இருக்கும். நான் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உட்காந்து, அவரோட இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 அடி ஹைட் மேல இருக்கு, குட்டியா. கீழே வந்து நர்மதா ஓடிட்டு இருக்கு, நர்மதா பேங்க். நான் என்ன பண்றேன், ஒரு சாயந்தரம் போனோம். சுவாமி என்ன பண்ணாரு, அர்ஜென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் ட்ரீட் பண்றதுக்காக கிளம்பி போயிட்டார். சுவாமி இருந்து எல்லாம் இருங்க, நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல வந்துடுறேன்ட்டு அவர் போயிட்டார். யாரும் இல்லை, நாங்க 2 பேர் புது ஆள் மட்டும் இருக்கோம். நான் என்ன பண்ணேன், ஸ்நானம் பண்ணி ஒரு பாறை மாதிரி இருந்துச்சு, அந்த பாறையில உட்காந்து நல்லா சந்தியாவந்தனம் பண்ணி நல்லா காயத்ரி ஜபத்தெல்லாம் நல்லா ஆவர்த்தி பண்ணி முடிச்சேன். லைட்டா இருட்ட ஆரம்பிச்சது. நாங்க மேல வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி வந்தார். சுவாமி வந்தோடனே நான் சுவாமிகிட்ட வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாமி, இது முதலையிலலாம் சவாரி பண்ணுவீங்களா? முதல்ல இருக்கா? நான் ஒரு 500-600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு முதல்ல என் கண்ணிலேயே படலையா அப்படின்னு. முதலை பார்க்கவே இல்லையா சாமி அப்படின்னா, இல்லை பார்க்கலையே, என்ன இல்லை, திரும்பி பாருங்க அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா தெரியுது ஒரு 15-20 முதல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஜபம் பண்ண இடத்துல எல்லாம் முதலையா இருக்கு. நம்மளோட பெட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கரையில இருக்குமோ, நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்படியே மிரண்டு போயிடுச்சு. ஐயோ, சாமி வரலன்னா என்ன ஆயிருக்கும்? நான் அங்கதானே உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு உதறி போச்சு. என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் இது உடஞ்சு போச்சு. இவ்வளவு சொன்ன, இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது சாமி அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, பெட் அனிமல்ஸ் மாதிரி சொல்றாரு. எல்லாம் 7 அடி 8 அடி முதலைங்க எல்லாம். ஒரு ஆளை வந்து அப்படியே இழுத்துட்டு போயிடும். அது மாதிரி நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு பேய் பசி. என் கூட வந்த சின்ன பையன் வந்து அநியாயத்துக்கு சாப்பிட்றவன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு ரொட்டி என்ன பண்ண போறாரு, ஒரு ரொட்டின்னு. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன பானை வச்சிருக்காரு, சின்னதா. அதுல ரைஸ் வச்சாரு. நான் நினைச்சேன், இந்த ரைஸ் எனக்கே பத்தாது, என்ன பண்றது, இத்தனை பேர் இருக்கோம், எப்படி 3 பேர் 4 பேர் இருக்கோம், எப்படி பத்த போகுது, பசங்க 2 பேர் சின்ன பசங்க அந்த காட்டுவாசிங்க இருக்காங்க, எப்படி பத்தும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து, இவர் எதுக்காக போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷம், ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, அந்த விஷத்தை போக்குறதுக்காக மருந்து எடுத்துட்டு போறார். நான் வந்தோன்னே அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த பாம்பு விஷம் போக்குமா சாமி அப்படின்னு. உண்மையா அப்படின்னா, ஆமா சாமி போயிடும். கிளினிக்கல் டெத்து நம்ம ஒண்ணு சொல்றோம், இந்த டாக்டர் எல்லாமே சொல்றது கிளினிக்கல் டெத்தை மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா, டெத் ஆனதுக்கு பிறகு அந்த சோல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடியில இருந்து ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கும். அவர் சொல்றாரு, மெதுவா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடியில இருக்கிற அபிமானம் போக 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 தான் விலகி போகும். 11 நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடிக்கு பக்கத்திலேயே அபிமானத்தோட இந்த சோல் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் இருக்கும். மரணம் அடைஞ்சு 1 மணி நேரத்துக்குள்ளார என்ன கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, எந்த விசக்கடியால செத்த ஜீவனா இருந்தாலும் நான் பாடி கொண்டு வந்துடுவேன் சுவாமின்றார். இவர் போய் என்ன பண்ணிட்டார், போகும்போதே நான் பார்த்தேன், போகும்போது அங்கிருந்து எதோ இலையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போனார். காட்டுவாசிங்க 2 பேர் வந்தாங்க, அவங்க கூட ஓடி போனார். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துல வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு ஒரு 4 பேர் காட்டுவாசிங்களோட சேர்ந்து வந்திருக்காங்க. இப்ப எத்தனை ஆச்சுன்னா, நான் 2 பேர் இருக்கோம், காட்டுவாசிங்க ஒரு 4 பேர் இருக்காங்க, சின்ன பசங்க ஒரு 2 பேர் இருக்காங்க, சுவாமி ஒருத்தர் இருக்காரு. 8 பேர் 9 பேர் இருக்கோம். எனக்கு பசி, எனக்கு ஐயோ இன்னைக்கு சாப்பாடு அவ்வளவுதான் போல இருக்கு, இன்னைக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். பார்த்தா சின்ன பானை, இவ்வளவு பானையில ஒரு பெரிய தூணான்னு சொல்லுவாங்க,
அக்னி குண்டம் வந்து நாகா பாபாக்கள்லாம் வச்சிருப்பாரு, பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு தூணா எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது. அந்த சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட வருஷங்கள் அங்க இருக்காரு. அந்த வருஷங்கள் இருக்கிறதுனால அது அணையாத அக்னி, அணையறதே இல்லை. அப்ப அதுல இருக்க அந்த அந்த சாம்பல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் அது மாதிரி சாம்பல் பார்த்ததே இல்லை. அவ்வளோ மைனூட்டான சாம்பல். அந்த சாம்பல் வந்து பாத்தீங்கன்னா அக்னி எரிச்சுக்கிட்டே இருக்கு. இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரிசி பாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதி குக் பண்றது வந்து ஒரு அடுப்புல வச்சாரு. நான் தான் சுவாமி பாத்துங்க அப்படின்ட்டு அவர் மற்ற ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பானை வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்படியே சாஞ்சுது. பாதி அரிசி கீழே கொட்டி போச்சு. இருக்கிறதே சின்ன பாத்திரம், அந்த பாத்திரத்துல போட்ட அரிசியும் அடுப்பு இது கொஞ்சம் சாஞ்சதுனால பாதி கொட்டி போச்சு. எனக்கு மோசமா போச்சு. ஐயோ பசி, சாதத்துல பாதி காலி. அவ்வளவுதான். நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் கண்ணுல மட்டும்தான் காட்ட போறாங்க ஃபுட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பதற்றத்துல சாமி சாதம் அரிசி கொட்டிடுச்சு சாமி. அந்த சுவாமியை பார்த்தேன், ஒரு யோகினா யோகி லக்கன்கிரி பாபா. என்ன பண்ண, சிந்தா மத்கரோ மகாராஜ், சிந்தா மத்கரோ சொல்றோம். ரொம்ப கூல். நான் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு கூலான பெர்சனை பார்த்ததே இல்லை. அவ்வளோ கூலா வந்து ஒன்று நடந்த மாதிரியே இல்லை அவருக்கு. அது பாட்டுக்கு அவர் நிமித்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. எனக்கு தானே பயம், எனக்கு தானே சாப்பாடு வேணும் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் ஆட்டா தயார் பண்ணார். ஆட்டாவை தயார் பண்ணி இவ்வளோ திக்னஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டி தவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில எல்லாம் வச்சிருக்க தவா சைஸ் தான், அந்த தவா தான் இருந்துச்சு. அந்த தவாக்கு ஏற்ற மாதிரி பெரிய சப்பாத்தி திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அதுக்கு பேர் டிக்கடுன்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கடுன்னு சொல்லுவாங்க. டிக்கட்னா வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸாக போடுற நம்ம இது மாதிரி என்ன சொல்றீங்க, என்னது இப்போ இப்போ ஏதோ சப்பாத்தி மாடர்னா சாப்பிட்றீங்களா, அதுக்கு என்ன பேரு? பிஸ்ஸா. பிஸ்ஸாவோட திக்னஸ் தான் இருக்கும். அதுக்கு அது மாதிரி சப்பாத்தி. அவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தவால போட்டோன்னு தவால வந்து வச்சு எடுக்கிறார். எனக்கு இன்னும் துக்கமாயி போச்சு. ஐயோ, 8 பேருக்கு ஒரு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி போடுறார். சாதமும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு சப்பாத்தியை திருப்பி போட்டு என்ன பண்ணார், அந்த சப்பாத்தி மேலே கீழே கொஞ்சம் இதானதுக்கு பிறகு குப்பானதுக்கு பிறகு எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணார், அந்த தூணான்னு சொல்ற அந்த அக்னி குண்டம் எரிச்சுக்கிட்டு இருக்கு, அதுல சாம்பலா இருக்கு. அந்த சாம்பலை ஒரு பக்கம் நீவிட்டு இந்த சப்பாத்தி எடுத்து உள்ள போட்டு மூடி வச்சுட்டார். அவ்வளவுதான். இந்த குக் பண்ற பாதி குக்கான ரைஸை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டார், அந்த தூணாக்குள்ளார வச்சுட்டார். வச்சுட்டு மகாராஜ் நம்ம ஆரத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து சிவமகிம்னா ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் தான் நார்த் இந்தியாவில் படிப்பாங்க. ஒரு 1/2 hour ஆகும் ஆரத்தி எல்லாம் முடியறதுக்கு. ஒரு 1/2 hour ஆச்சு. நல்லா பண்ணி முடிச்சோம். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து எடுத்தார், சப்பாத்தி எடுத்தார். இவ்வளோ திக்கா இருந்தது, இவ்வளோ திக்காகி போச்சு. இவ்வளோதான், ரொம்ப அதிகம்லாம் இல்லை. சப்பாத்தி எப்படி இருக்கும், திக்கா இருந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இவ்வளோ பெருசு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னை சொல்லி அனுப்பியிருக்காங்க, ரொம்ப கவனமாக பாரு. நானும் பார்த்துக்கிட்டே கவனமாக பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து எப்படி இந்த பிஸ்ஸாவை கட் பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணார், கட் பண்ணி அதில் 2 பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நெய்வேத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணார். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தூள் ஆக்கி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சுகரை ஆட் பண்ணி அதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணார், சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் நர்மதா தேவிக்கு நர்மதா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் அப்படின்ட்டு கீழே எடுத்துட்டு போறேன். எனக்கு ஒரே கியூரியாசிட்டி, ஏன்னா கீழே எல்லாம் முதலையா இருக்கு. ஐயோ, இவரு முதலைக்கு போய் எப்படி பண்ண போறாரு அப்படின்னு ஆச்சரியம். நான் பார்த்தேன், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, அம்மாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். போச்சு. அதுக்கப்புறம் அந்த முதலைக்கு ஃபீடிங் பண்ணணும். எனக்கு ஐயோ சப்பாத்தியில போச்சு. 30% சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா காலி. அதுல நெய் போட்டு அதுல சர்க்கரையை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு தட்டுல எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டார். அவ்வளவுதான், இன்னைக்கு பட்னி தான் நாங்க நினைச்சிட்டோம், நானும் அந்த பையனும். இவர் கீழே கொண்டு போனவர், நம்ம எப்படி நாய்கள் எல்லாம் பெட் அனிமல்ஸ் எல்லாம் படுத்து இருந்துச்சுன்னா ஒதுங்கி போவோம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி சர்வசாதாரணமா அந்த முதலைங்களுக்கு நடுவில் அவர் போறாரு. போய் வந்து பாத்தீங்கன்னா நர்மதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரார்த்தனை பண்ணி நல்லா நெய்வேத்தியம்லாம் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கிற பாட்டை வந்து அந்த ஒரு கல்லு மாதிரி ஒன்று வச்சிருந்தார். அந்த கல்லுல வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் பண்ற மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு வந்தார். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா போட்டு போய் அந்த வச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சுங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு மேல வந்தார். பார்த்தோன்னு, என்ன சாமி ஒண்ணுமே பண்ணாதா
இதான் நீங்க பாத்தீங்கல்ல என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படின்ட்டு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஏறி சவாரி பண்ணுவீங்களாமே, ஐசா ஐசா போல்தா ஹை அப்படின்னு போயிட்டாரு. அப்படி சொல்லுவாங்களாம். அது சரின்னு சொல்லல அவரு, தப்புன்னு சொல்லல, ஆகி போச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்தாரு. வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சு நடுவுல உட்கார்ந்து எப்படி பரிமாறுவாங்களோ அது மாதிரி இவர் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து எடுத்து நான் இன்னும் கூட எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நல்லா சாப்பிட்டேன் அன்னைக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானும் பசியில இருந்தேன், பேய் பசியில இருந்தேன். மொத்தம் வந்து 8 பேரும் 9 பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் சாப்பிட்டோம். மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டு ரொட்டி வந்து மிச்சம் இருந்துச்சு. ஒரு ரொட்டியில 30% நைவேத்தியம் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறத துண்டு துண்டு துண்டா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணதுல ஒரு ரொட்டி துண்டு கடைசி சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு ஒரு ரொட்டி துண்டு மிச்சம் இருந்துச்சு. அந்த சின்ன பாத்திரத்துல பண்ண சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூரணமா சாப்பிட்டுருக்கேன் நான். எல்லாம் 8 பேர் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். 8 பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. ரொட்டி துண்டு ஒரு துண்டு மிச்சம் இருந்துச்சு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதை நம்புவீங்களா? நீங்க எது வரைக்கும் நம்ப மாட்டீங்க? பார்க்காத வரைக்கும் நம்ப மாட்டோம். ஆனா எனக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கியூரியாசிட்டி இருந்துச்சு, என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாருன்னு. நான் இப்ப கூட ஒவ்வொரு முறையும் ஏகாந்தமா இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ரீகால் பண்றது எனக்கு வந்து ரொம்ப நல்லா நான் வந்து ரீகால் பண்ண முடியும். எனக்கு மெமரி பவர் வந்து ரீகால் பண்றது ரொம்ப நல்லா பண்ணுவேன். உட்கார்ந்து அணு அணுவா என்ன எம்எம்மா என்னோட மெமரிக்குள்ளார கொண்டு வர முடியும். நான் எங்க போனாலும் வந்தாலும் அந்த அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அதை பதிவு பண்ணி கொண்டு வந்து மனசுக்குள்ளார திங்க் பண்ணுவேன். இப்போ வந்து இன்னும் அதிகமாயிருக்கு. நான் இது வரைக்கும் நர்மதா பரிக்கரம் முடிச்சு ஆயிடுச்சு 2007 முடிச்சேன். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு 15 வருஷம் ஆச்சு. நான் ஒவ்வொரு முறையும் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லும் போதே நான் அங்க என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். என்னால மனசுல கொண்டே வர முடியும் என்ன நடந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஒரு ரொட்டி துண்டு இருக்கு, நான் தான் பக்கத்திலேயே இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இந்த இடம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோம், அவர் தான் பரிமாறினார், அவர் தான் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து எடுத்து ஒரு பிளேட்ல வந்து கொடுத்தாரு. நான் இப்ப கூட யோசிக்கிறேன், நான் கம்மியா சாப்பிட்டேன் இல்ல நல்லா சாப்பிட்டிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. காட்டுவாசிகளும் நல்லா பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க, அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டி துண்டை நான் தான் எடுத்து வச்சது, நான் தான் எடுத்து வச்சேன். என்னால இமேஜின் பண்ண முடியல. ஆயிடுச்சா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, மகராஜ் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், ஒரு ரொட்டி வந்து பாத்தீங்கன்னா போன மாசம் வந்து அனுமன் ஜெயந்தி வந்துச்சு, அனுமன் ஜெயந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 பேர் ஒரு ரொட்டி சாப்பிட்டோம் அப்படின்றாரு. 8 பேர் சாப்பிட்டதுக்கே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் பிச்சுக்கிறேன், தலையை பிச்சுக்கிறேன், எப்படிப்பா அது சம்பவம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், 5000 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுமன் ஜெயந்திக்கெல்லாம் சுத்தி இருக்கிற எல்லா வில்லேஜ் கிராமங்கள் எல்லாம் வெளியில இருந்து எல்லாம் வருவாங்க சாமி, அப்பவும் ஒரு ரொட்டி தான் சுவாமி பண்ணுவார். அவரோட பிரசித்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் ஒரு ரொட்டி தான். நம்மளால இமேஜின் பண்ண முடியுமா? இப்போ நான் நம்புறேன், ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டியையும் 2 மீன் துண்டையும் வச்சுக்கிட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். ஒரு யோகியினால கண்டிப்பா முடியும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த நர்மதா பரிக்கிரமத்துல அந்த கன்னிகா பூஜை பண்ணும் பாத்தீங்களா, இந்த கன்னிகா பூஜை பண்ணும்போது நானும் குக் பண்ணுவேன், என்னோட சிஷ்யரும் குக் பண்ணுவார். என்னோட சிஷ்யர் வந்து அற்புதமான குக், தபஸ்வி, எல்லாத்துக்கும் குக் பண்ணி கொடுப்பார். நான் சாப்பிட மாட்டேன், விரதம், மோர் சாதம், வெறும் மோர் சாதம் சாப்பிட்டு இருந்தேன். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா கைமணக்க எல்லாத்துக்கும் குக் பண்ணி கொடுப்பார். நானும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னிகா பூஜைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம். நான் ஒரு சில ஐட்டங்கள் பண்றேன், அவர் சில ஐட்டங்கள் பண்றார். ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 11 ஐட்டமோ 15 ஐட்டமோ பண்ணோம், நல்ல விஸ்தாரமா. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பூஜை முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணோம், பிளான் பண்ணோம்னா ஒரு 30 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு தயார் பண்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 குழந்தைங்க, மீதி இருக்கிறது ஒரு 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆட்கள். இவளுக்கு தான் பண்றோம். நான் என்ன பண்றேன், அம்மாட்ட காலையில போய் நர்மதா அம்மாட்ட இன்னைக்கு ஃபுல்லா நடக்க போறது எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் பிரார்த்தனை நல்லா சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சுட்டு பிரார்த்தனை பண்றேன், எனக்கு இன்னைக்கு நடக்க போற எந்த விஷயமும் தெரியாது, உனக்கு பூஜை நடக்க போகுது, இது நல்லதா நடந்தாலும் கெட்டதா நடந்தாலும் இந்த குறை இருந்தாலும் எது நடந்தாலும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ உன்னோட பூஜையை நீ உனக்கு பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் அம்மா மேல இறக்கி வச்சுட்டு வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் வச்சு அரிசி போட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கும் போதே அது வந்து ஒரு ஏகாந்தம். அங்க வந்து ஃபெசிலிட்டிஸும் அதிகம் இல்லை. கறி அடுப்பு வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை ஆக்சுவலா. பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சாதம் பாதியில வந்து எடுத்து போடுற சுவாமி. எடுத்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் கவிழ்ந்து அரிசி கீழே நிறைய போயிடுச்சு. அப்ப அவர் சொல்ற, அவர் பதறாரு சுவாமி. ஐயோ சாமி சாமி அரிசி கொட்டி போயிடுச்சு. நான் சொல்றேன் உடனே எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அரிசி கை தவறிச்சு அப்படின்னா உபரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல எல்லாம். அதனால ஒன்னும் பயப்படாதுஞ்சு, அம்மா பார்த்துப்பாங்க ஒன்னும் இல்லை, நல்லா உபரி ஆகுஞ்சு அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரீயா இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட மனச்சலனம் இல்லவே இல்லை. எனக்கு தெரியும் அம்மா நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு. 33 பேருக்கு 35 பேருக்கு பண்றோம். எனக்கு ஒரு அளவு தெரியும். இத்தனை பேர் 1 கிலோ அரிசி போட்டா இத்தனை பேர் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு இத்தனை மாவு போட்டா இத்தனை சப்பாத்தி பண்ணா இவ்வளோ, பூரி பண்ணா இவ்வளோ பாரி சாப்பிடலான்னு பண்ணி வச்சிருக்கோம். 11 பேர் 11 ஐட்டம் பண்ணி முடிச்சோம். நல்ல நெய்வேத்தியம் பண்ணோம், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். மத்தியானம் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேர்கிட்ட சாப்பிட்டாங்க. வந்துகிட்டே இருக்கு தீரவே மாட்டேங்குது. பாயசம் தீரலை, சாதம் தீரலை, சப்பாத்தி தீரலை, எதுவுமே தீரலை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பெரியவங்க வந்து 10 பேர் வருவாங்கன்னு நினைச்சோம், கடைசியில் பார்த்தா 20-30 பேருக்கு மேல வந்துட்டாங்க. பெரியவங்க சாப்பிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அது பத்தாது. 1 கிலோ அரிசிக்கு வந்து 8 பேர் தான் கணக்கு. சாப்பிட்றது வந்து 8 பேர் சாப்பிடுவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. 30-40 பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சாப்பிட்டு முடியும் போது பார்க்குறேன் 1 மணி 2 மணி ஆச்சு. சாப்பிட்டு முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா 70 பேர் 60 பேர் சாப்பிட்ருக்காங்க. 60-70 பேர். நான் பண்ணது ரொம்ப கம்மி. முடிஞ்சு பச்சா ஸ்டோரி முடியல. இன்னும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன், பாத்திரத்தை பார்த்தா பாத்திரத்துல எல்லாம் பாதிக்கு மேல அப்படியே இருக்கு. என்னங்க அது ஆச்சரியம், என்ன நடத்துக்குதுன்னு புரியலையே. இவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்காங்க, நம்ம சமைச்சது ரொம்ப கம்மி, இது பாட்டுக்கு இருக்க. எனக்கு வந்து வருத்தம் என்னன்னா, பிரசாதம் வந்து என்ன பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது, கீழே கொட்ட முடியாது, என்ன பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மனசுல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளுக்குள்ளார ஏதோ நடக்கும், சம்திங் நடக்கும், அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு நான் ஃப்ரீயா இருக்கேன். என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு யாருக்கோ என்னோட பக்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அம்மாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. இந்த வில்லேஜில் இருக்க பசங்க எல்லாம் பெரியவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கேயே இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க தான் வந்து ஒரு 60-70 பேர்கிட்ட அங்கே சாப்பிட்டதெல்லாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் எப்போ போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பூஜை அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடிச்சு ஒரு 7 மணி ஆச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார லைட்டாக ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, பாதிக்கு மேலே இன்னும் இருக்கே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாடு என்ன பண்ணுறது அப்படின்னு இருட்டிடுச்சு. லைட்லாம் எதுவும் இல்லை. ஒரு 7:30 மணி போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பசங்க ஓடி வராங்க. சாமி சாமி சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா சாமி அப்படின்னு. ஐயோ ஒன்னதாயா பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளோ பெரியா, எவ்வளோயா வேணும் அப்படின்னா, சாமி ஒரு 30-40 பேர் சாப்பிடாம இருக்கும் சாமி அப்படின்னா. நல்லா எடுத்துட்டு போங்க, இருக்கிறது எல்லாத்தையும் மொத்த பாத்திரங்களோட எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க சாப்பிட்டது வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு 60 பேர்கிட்ட சாப்பிட்டுருக்காங்க. மொத்தம் அன்னைக்கு சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா 120 பேர் சாப்பிட்டுருக்காங்க. நாங்கள் சமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 35 பேருக்கு சமைச்சிருக்கோம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு இது வந்துருச்சு. நீங்க ஈஸ்வரார்ப்பணமா, ஈஸ்வரன் மேல பாரத்தை போட்டு பக்தியோட பாவனையோட நீங்க பண்றீங்க அப்படின்னா மேஜிக் நடக்கும், பெரிய மேஜிக்லாம் நடக்கும். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய இன்சிடென்ட். நான் வந்து உங்களுக்கு வந்து சின்ன 2 இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். இதெல்லாம் தெய்வம் மனுஷ ரூபே, நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்ப ஏதாவது ஒரு அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி கொண்டு போய் கொடுக்குறேன். கம்பெனி கொடுத்தோன்னு அந்த அம்மா சொல்லுது, அருணாச்சலரே வந்திருக்கார் சுவாமி. நான் இப்பதான் அருணாச்சல சொல்லிட்டு இருக்கேன், அருணாச்சல சுவாமிகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பகவானே எனக்கு வந்து கம்பெனி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அருணாச்சல சுவாமியே நேரா வந்திருக்க சுவாமி அப்படி. தெய்வம் மனுஷன் எப்பவுமே தெரிஞ்சுங்க. பகவான் என்ன பண்ணுவார்னா கூட்டி வைக்கிறவர் பகவான். நிறைய உபதேசத்தை பண்ணுவார், நிறைய விஷயங்களை பண்ணி வைப்பார். சாதாரண ஒரு ஆளுக்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டியூன் பண்ணி இந்த உலகத்துல என்ன நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம். தெய்வம் பிரத்யக்ஷம், இல்யூஷன் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா மனுஷ ரூபத்துல ஒவ்வொரு ரூபத்திலையும் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ணும். நீங்க நல்ல பக்தனா இருந்தீங்கன்னா உங்க கூடையே சகாயம் பண்ணும், உங்க கூடையே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா கிரந்தம் சொல்ற, இந்த கிரந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்தார் போனார் இல்லை, இதெல்லாம் சத்தியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கரர் மாதிரியான மகா யோகி
மகா யோகீஸ்வரரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த பாஷ்யங்கள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும், சாதாரண மனுஷன் இல்லை அவர். அப்போ சாதாரண மனுஷன் இல்லை அப்படின்னும் போது, வானோலக்கத்துல இருந்து வந்தவர் அப்படின்னும் போது சாட்சாத் சங்கரரே வந்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது இப்ப சொல்லக்கூடிய இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்க எங்கேயாவது சங்கர திக்விஜயமோ படிச்சீங்கன்னா இதெல்லாம் கதை அப்படின்னு தூக்கி போடாதீங்க. பெரியவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, சத்தியத்தை பேசுறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். பொய் சொல்லணும்னா நான் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது சத்தியம் பேசணும்ன்றது. அப்ப இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா சத்தியம். இதை வந்து யாராவது ஒருத்தர் யூடியூப்ல கேட்கிறான்னு வச்சுங்களேன், சாமி கதை சொல்றாருப்பா, சாமி வந்து பாத்தீங்கன்னா நர்மதா கரைக்கு போனாரு, அது நடந்துச்சு. நான் இன்னும் ஏகப்பட்ட இன்சிடென்ட் இருக்கு, என்னைக்காவது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா இப்ப சாலிடா சொல்லுவேன், தெய்வம் மனுஷ ரூபே, தெய்வம் வரும், தெய்வம் வரும். எப்பவுமே நல்லா நினைச்சுங்க, இந்த வானத்துல இருந்து தெய்வம் எந்த ரூபத்துல வேணாலும் வரும். நான் வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்களை பல ரூபத்துல பார்த்திருக்கேன். யாத்திரையில எல்லாம் பைரவர் ரூபத்துல, நாய் ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முறை தெய்வம் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. நிறைய மனுஷங்க ரூபத்துல அனுகிரகம் பண்ணியிருக்கு. சின்ன குழந்தைங்களா, சிறிய பெரியவங்களா, காட்டுவாசிகளா, அநேக ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் அனுகிரகம் பண்ணியிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியும், கையை விரிச்சு யாரும் இல்லை நீதான் கதி அப்படின்னு நீங்க எப்போ ஒரு இடத்துல நிக்கிறீங்களோ அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்நியமா வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சம்பவிக்கும். தெய்வம் வரும். மந்திரத்துக்கு வந்துருவோம். ஆச்சாரியார் திக்விஜயத்துல வந்து மாதவ ஆச்சாரியார் என்ன பண்றார், முதல் ஸ்லோகத்தை எழுதுறார். நான் நேத்து உங்களுக்கு 2வது PDF ஒரே ஒரு ஸ்லோகம் அனுப்பியிருக்கேன்ல, அதுதான் இந்த முதல்ல. சத்யாச்சாரியஸ்ய கமனே கதாசித் முக்திதாயகம், சத்யாச்சாரியஸ்ய கமனே கதாசித் முக்திதாயகம், காஷீக்ஷேத்ரம் பிரதி சக, காஷீக்ஷேத்ரம் பிரதி சக, கௌர்யா மார்கே து சங்கரः, கௌர்யா மார்கே து சங்கரः, அந்திவேஷதரம் திருஷ்ட்வா, அந்திவேஷதரம் திருஷ்ட்வா கச்ச கச்ச இதி ச அப்ரவீத், கச்ச கச்சேதி ச அப்ரவீத், சங்கர சோபசாண்டாலா, சங்கர சோபசாண்டாலா தம் புனః பிராக சங்கரः, தம் புனः பிராக சங்கரः. நம்ம அபிராமி பட்டரோட ஸ்டோரி படிச்சீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, சாமி வந்தாரா இல்லையான்னு. ஒவ்வொருத்தரோடையும் நீங்க மகான்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பிரத்யக்ஷமா வந்திருப்பார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குஹ்யமா வந்திருப்பார். பிராதிபாசிக சத்தியம்னு ஒரு சத்தியம் சொல்றோம், இண்டிவிஜுவல் சத்தியம். அது எனக்கு எப்படி சொப்பனமோ அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் இருப்பாங்க, 100 பேர், 1000 பேர் இருப்பாங்க. பகவான் எனக்குள்ளார நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், மற்றவங்களுக்கெல்லாம் புண்ணியம் இருக்காது. அப்போ எனக்கு மட்டும் அந்த பக்தியும் புண்ணியமும் எனக்கு மட்டும் இருந்துச்சுன்னா பகவான் என்ன பண்ணுவாரு, இந்த பிராதிபாசிக்க ரூபத்துல இண்டிவிஜுவல் சத்தியத்துல உள்ள வந்து என்னோட ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட விஸ்வரூபத்தை காட்டி நான் இருக்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார். பிரத்யக்ஷமா எல்லாத்துக்கும் புண்ணியம் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நடுவுல வந்திருப்பார். இப்ப நீங்க பிட்டு சுமந்த கதையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆளா, மண்ணு சுமக்கிற ஆளா வந்து பண்ணிட்டு போயிட்டு இருப்பார், கதையை பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். யாருக்கும் தெரியாது. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, யாருக்கும் தெரியலையே, என்னை யாரும் நம்ப மாட்டேன்றான். கிருஷ்ணன் நான் அவதார புருஷன்னு கூட இருக்கிறவனே நம்ப மாட்டேன்றான். சகதேவனுக்கு மட்டும்தான் தெரியும். சகதேவன் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷன், திரிகாலஜ்ஞனா இருந்திருக்கான். அந்த சகதேவனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருசு வந்திருக்கு அப்படின்னு பெருசுன்னு தான் சொல்லுவானா. என்ன வந்தியா, அது வந்துச்சா, அதுனா மகத்துன்னு பேரு. கிருஷ்ணரை கூப்பிடும் போதே வந்து பாத்தீங்கன்னா சகதேவன் சொல்லுவான், அது வந்துச்சா, அது போச்சா அப்படின்னு. அது வந்துச்சு, அது போச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு பெருசுன்னு அர்த்தம். அது மாதிரி டீல் பண்ணியிருக்கான். மற்ற கூட இருந்தவங்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியாது. விதுரருக்கு தெரியும் வந்திருக்கிறது ஞானி புருஷர் அவதாரம் அப்படின்னு. குந்தி தேவிக்கு தெரியும் கிருஷ்ணர் தான் வந்திருக்க, அவதாரம் வந்திருக்கு அப்படின்னு. அப்ப சில பேருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, சுத்தி இருந்தவங்க எல்லாம் அஜ்ஞானத்துல இருந்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பிராதிபாசிக சத்தியம் அப்படின்ற ஒரு சத்தியத்துல அவர் என்ன பண்றார்,
அல்டிமேட்டா வியாபகாரிக்க இது பாரமார்த்திக சத்தியமா நிர்குண நிராகாரமா இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வியாபகார சத்தியத்துல நம்ம எல்லாத்தினாலே ஈஸ்வரனா விக்கிரகங்கள்ல வச்சு நம்ம ஆராதனை பண்றோம். எங்கேயோ இருக்கார், கைலாய வைகுண்டத்துல இருக்கார் அப்படின்றோம். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா காளி ரூபத்துல வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். பக்கத்திலேயே வந்து அவங்க அனுகிரகம் பண்ணுவாங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் வேற ஒரு ஃபார்ம்ல தெரியும். பர்டிகுலரா யாரு அதோட கனெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஈஸ்வர ரூபம் கண்ணுக்கு தெரியும். மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. சங்கரோட ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்டோரி ஒண்ணு வந்து நடக்குது. இந்த அகோபிலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார், நம்ம என்ன சுவாமி சங்கரோட சிஷ்யர் இருக்கார், சுரேஸ்வரன் இவர் நம்ம பத்மபாதர், அதுக்கப்புறம் இவர் அஸ்தாமலக்காச்சாரியர். அஸ்தாமலக்காச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இங்க அகோபிலத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வேடன் வந்து சொல்றான். வேடன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறான், இது மாதிரி எதுக்கு சாமி கண்ண மூடி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு, எதுக்கு இங்கேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு புரியாதுன்றதுனால அவர் வந்து நரசிம்ம உபாசகர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா நான் சும்மா உட்கார்ந்துருக்கேன், ஒரு ஆளை தேடி வந்தேன், அந்த ஆள் வந்து கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு. சாமி என் காடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அணு அணுவா தெரியும் சாமி, நீ சொல்லு சாமி, நான் வந்து அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துடுறேன் அப்படின்றான் அந்த காட்டுவாசி. சுவாமிக்கு ரொம்ப பிரியமா சேவை பண்ணிட்டு இருக்கான். இவனை வந்து எப்படி டைவர்ட் பண்றது அப்படின்னு இவருக்கு தெரியல. இவன் ரொம்ப சிரத்தையோட சொல்றான், எங்க இருந்தாலும் பிடிச்சி கொண்டு வந்துடுறேன் சாமி, நீலாம் சுத்தி தெரியாது சாமி அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்லப்பா அந்த முகம் வந்து சிங்க முகம்பா, மனுஷ சரீரம்ப்பா, இவ்வளவு தானே சாமி, நான் கொண்டு வந்துடுறேன் பாருங்க அப்படின்ட்டு. இவன் என்ன பண்றான், சிங்க முகம் இருக்குமோ, மனுஷ சரீரம் சிங்க, சாமி வந்து நம்மளை ஏமாத்துறாரு, போய் சொல்றாரு அப்படிலாம் அவனுக்கு கொஞ்சம் கூட இது இல்லை, சந்தேகமே இல்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா சாமி சொல்லிட்டார் சத்தியம்தான். யாரோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சிங்க முகத்தோட மனுஷ சரீரத்தோட ஒருத்தன் இருக்கான், நரஹரி இருக்கான், அவனை பிடிச்சிருவான் அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், பேய் மாதிரி அந்த காடு ஃபுல்லா அலையிறான். அலைஞ்சு திரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் மாட்டிடுறாரு. நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவன் கையில போட்டு கட்டி, நீ உன்னை சாமி தேடிக்கிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு இங்க இருக்கியா அப்படின்னு கயிறு போட்டு கட்டி இழுத்துக்கிட்டு வரான். சாமிகிட்ட இழுத்துட்டு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அஸ்தாமலக்காச்சாரியர்கிட்ட இழுத்துட்டு வந்துட்டு, சாமி கேட்டீங்கல்ல சாமி, கொண்டு வந்திருக்கேன் சாமி அப்படின்னு கொண்டு வந்த சாமி பத்மபாதரா, பத்மபாதர் தான். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு கண்ணுக்கு தெரியல. இவர் கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்க நரசிம்ம அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியல. சாமி கட்டி இழுத்துட்டு வந்திருக்க கயிறு மட்டும் தெரியுது, ஆளு தெரியவே இல்லை. யோசிச்சு பாருங்க என்ன ஆச்சரியம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவர் வேடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணிருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்ணலையே பகவானே அப்படின்னு அவர் மருங்கிறார். இது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். நீங்க எதை சத்தியம்னு நினைக்கிறீங்களோ ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அகோபிலம் இங்க நடந்தது தான். இப்போ போனீங்கன்னா அகோபிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான தேசம் அது. அகோபிலம் எப்பாவது போகணும், கண்டிப்பா போகணும் நீங்க அகோபிலத்துக்கு போயிட்டார். அப்ப தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னா அவர் வெளிப்பட மாட்டாருன்னா கண்டிப்பா வெளிப்படுவார், எங்க இருந்தாலும் வெளிப்படுவார். இதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். சத்யாச்சாரியஸ்ய கமனே கதாச்சித் முக்திதாயகம் காஷி க்ஷேத்ரம் பிரதி சக கௌர்யா மார்கே து சங்கரः அந்திவேஷதரம் திருஷ்ட்வா கச்ச கச்சேதி ச அப்ரவீத் சங்கரஸோபசாண்டாலா தம் புனః பிராக சங்கரः. கதாச்சித், கதாச்சித் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஒரு சமயம். ஒரு சமயம்னா என்ன, நேத்தே வந்து நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன். கதாச்சித்து இல்ல, அதான் மேல எழுதியிருக்கேன்ல. இல்ல இல்ல உங்களுக்கு வந்து அதுக்காக தான் இது அனுப்பியிருக்கேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சங்கர திக்விஜயத்திலிருந்து போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஸ்லோகம் தனியா அனுப்பியிருக்கேன். இத நான் வந்து என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் தனியா அனுப்பியிருக்கேன் நான். நீங்க குரூப்ல இல்லைன்னா உங்களுக்கு நான் அனுப்புறேன், நாளைக்கு அனுப்புறேன், இன்னைக்கு அனுப்புறேன். சங்கர திக்விஜயத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை 2 ஸ்லோகம் படிச்சுட்டு தான் நம்ம உள்ளுக்குள்ளார போக போறோம்.
அப்ப சங்கர திக்விஜயத்துல சொல்ற ஸ்லோகம் என்னன்னா, கதாச்சித்து ஒரு சமயம், அவர் சொல்றார் ஒன்ஸ் அப்பான் எ டைம். அந்த ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஒரு சமயம் முக்திதாயகம் காசி கஷேத்திரம் பிரதி. முக்திதாயகம் அப்படின்னா முக்தியை தரக்கூடிய கஷேத்திரம், அவிமுக்தி கஷேத்திரம் அப்படின்னு பேரு காசிக்கு. நம்ம தேகத்துல இந்த புருவமத்தி காசி, வெளியில வந்து பாத்தீங்கன்னா காசின்றது வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது. வருணா அசீன 2 நதிகள் சங்கமிக்கிற ஸ்தானம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல கங்கா வந்து பாத்தீங்கன்னா உத்தரவாகினின்னு சொல்லுவோம். உத்தரவாகினியா இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய மணிகர்ணிகா காட்ல சிவபெருமான் அங்க யாரெல்லாம் ஸ்மசான இதுல வந்து அந்த அந்திம கிரியா பண்றாங்களோ அவங்களோட காதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணி, தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிபரேஷன், முக்தியை கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அங்க ஆச்சாரியர் சொல்றார், ஒரு சமயம் முக்திதாயகம் முக்தியை தரக்கூடிய காசி கஷேத்திரம் பிரதி, காசி கஷேத்திரத்தை குறித்து வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சங்கரர் அவர் என்ன பண்றாருன்னா கமனே சதி, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், போய்கிட்டு இருந்தார். இதை வந்து பாத்தீங்கன்னா கதை சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், ஸ்நானம் பண்ணிட்டு கங்கால ஸ்நானம் பண்ணி அது அந்த கரையேறி காசியை நோக்கி போறார். அப்படி போயிட்டு இருக்கும் போது மார்கே து, கமனே சதினா போய்கிட்டு இருக்கிற நிலையில அந்த மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கரஹா, யாரு, சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பேரு சங்கரர், அவருக்கு பேரு சங்கரர். சங்கரரா இருக்கிற சிவபெருமான் என்ன பண்றார், கௌரியாசக, தன்னோட மனைவியா இருக்கிற கௌரி பார்வதி தேவியோட கூடி என்ன பண்றாருன்னா வேஷதரம் அப்படின்னா தரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து நீச்சம்னு அர்த்தம். தரம்ன்றதுக்கு அர்த்தம் தா, 4வது தா. தரம் அப்படின்னா நீச்சம், கீழான அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாண்டாளன், பஞ்சம வர்ணம்னு பேர். சூத்திரன் கூட இல்ல, சூத்திரனுக்கும் கீழா இருக்கக்கூடிய பஞ்சம வர்ணம் அப்படின்னு சொல்றோம். அந்த இருக்கிறதுலயே ஜாதிகள்ல நீச்ச ஜாதின்னு இந்த வார்த்தை சொல்றது கூட நம்ம தப்பா சொல்றோம். எனக்கு ஐயோ கஷ்டமா இருக்கு. எனக்கு யாரும் ஜாதியில நீச்சனும் இல்லை உயர்ந்தவனும் இல்லை. அப்போ நம்ம சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா யார நீச்ச ஜாத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோ அந்த நீச்ச ஜாத்தியா இருக்கக்கூடிய அந்த சாண்டாள வேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போட்டுக்கிட்டு என்ன பண்றார், அந்தி அப்படின்னா அவர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியரோட பக்கத்துல அந்த சிவபெருமான் வந்தார். எப்படி வந்தார், 4 வேதங்களையும் 4 நாய்களா வச்சுக்கிட்டு தன்னோட மனைவிய சாண்டாளியா எடுத்துக்கிட்டு என்ன பண்றார், இவர் வந்து பாத்தீங்கன்னா நாயை கையில பிடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கார். வந்துகிட்டு இருக்கும் போது இதை பார்த்து என்ன பண்றார், ஃப்ரண்ட்ல வரக்கூடிய அவரை பார்த்து சங்கரஹ, ஆதிசங்கரர், முதல் சங்கரர் சிவபெருமானை குறிக்கிறது. திருஷ்டுவா சங்கரகன்றது வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்த சங்கராச்சாரியார் என்ன பண்றாருன்னா சிவபெருமானை பார்த்து, சிவபெருமான் தெரியாத அவர் தான் இந்த ரூபத்துல வந்திருக்காரு, தெய்வம் மனுஷ ரூபே, முடிச்சு போச்சு. சாண்டாள வேஷத்துல வந்திருக்கிற மனுஷனா ரூபத்துல வந்திருக்க சிவபெருமானை நோக்கி கச்ச கச்ச இதி, இதுல பாட்டு பேதம் இருக்கு. கச்ச கச்சேத்தின்னு படிக்கும் போது மேல ஸ்லோகத்துல ஒன்னாக்கி படிக்கணும். கச்ச கச்சேதி அப்ரவீத் அப்படின்னு பிரிக்கும் போது கச்ச கச்ச இதி, சேர்த்து படிக்கும் போது கச்ச கச்சேதி அப்படின்னு இருக்கணும். அப்போ போ போ நம்ம சொல்லுவோம்ல, போ போ தூரப்போ அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் சொல்றா, அப்ரவீத் சங்கராச்சாரியா சொல்றாரு. தள்ளிப்போப்பா தள்ளிப்போ, நம்ம சொல்றோம்ல, நம்ம டெய்லி மார்க்கெட்டுக்கு போனாவே அதான் டிராபிக்ல ஒரே கூட்டம், தள்ளிப்போப்பா ஓரமா போன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. டெய்லி இன்னைக்கு காலைல கூட ஓரமா போன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியது. சங்கரரும் என்ன பண்ணிருக்காருன்னா எதிர்க்க வந்து ஆளை பார்த்து குளிச்சுட்டு வரோம், இவன் வந்து தரித்திரா வந்து நிக்கிறானே அழுக்கா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா தள்ளிப்போ அப்படின்னு அப்ரவீத் சொன்னார். எப்படி அப்படின்னு கேட்டா சோப்ப சாண்டாளா, அப்படி சொல்லியும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சாண்டாளன் விலகி போகவே இல்லை. சிவபெருமான் போதம் கொடுக்கறதுக்கு வந்தவராச்சு, உபதேசிக்க வந்தவர். அவர் என்ன பண்றாருன்னா சோப்ப சாண்டாளா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து அந்த சங்கரனா இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் இவரை பார்த்து பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு இருக்கு. பேச ஆரம்பிச்சார்னா என்ன ஆரம்பிச்சார், சங்கரரை பார்த்து ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். அன்னமயாதன்னமயம் அதவா சைத்தன்யமேவ சைத்தன்யம் யதிவர தூரி கர்த்தும் வாஞ்சசி கிம் ப்ரூஹி கச்ச கச்சேதி. அருமையான ஸ்லோகம்.
என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்னமயா தன்னமயம். சங்கரரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாண்டாள வேஷத்துல இருக்கிறவர் கேட்கிறாரு, அன்னமயத்திலிருந்து அன்னமயத்தை விலகி போக சொல்கிறீரோ அப்படின்னு கேட்கிறாரு. அன்னமயம் எது? இந்த தேகம். நானும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அரிசி சாப்பிட்டு தான் இந்த தேகம் வந்திருக்கு. நீயும் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு தான் இந்த தேகம் வந்திருக்கு. இதுவும் அதுவும் என்ன ஸ்பெஷல்? நான் ஒவ்வொரு முறை இந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த இதெல்லாம் என்ன ஸ்பெஷல், ஏதாவது ப்ளஸ் எல்லாம் மேக்கப். ஐயோ, ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, நான் இப்போ பார்த்தோன்னே அந்த மோகம்லாம் போச்சு. ஒரு ஆக்ட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கு, கருப்பு கலர் ஆக்ட்ரஸ். அது அதை பார்த்து பெயிண்ட் அடிச்சு ஒவ்வொரு கோட்டிங்காக கொடுத்து பார்த்தா இந்த கண்ணெல்லாம் க்ளோ ஆயிடுச்சு. ஐயோ, இவ்வளவு நாள் நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஆக்ட்ரஸ்லாம் ஒரு ஸ்பெஷல் பிறவி, அவங்கெல்லாம் வானத்துல இருந்து வரும்போது இப்படிதான் வந்தாங்கன்னால அப்புறம் தெரிஞ்சது, ஓஹோ கோட்டிங் போட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு. இப்ப போச்சு, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப்ல எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னா எல்லா சரீரமும் ஒரே சரீரம் தாங்க, ஒரே பஞ்சபூதம் தான், ஒரே அன்னத்தை சாப்பிட்டு வந்தது தான். என்ன கொஞ்சம் பாலை சாப்பிட்டீங்கன்னா பஞ்சாபி மாதிரி பால் நெய் வெண்ணெய் எல்லாம் பிறந்ததுல இருந்தே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவான், 1 லிட்டர் தயிர் 1 லிட்டருக்கு இதை லஸ்ஸியை எடுத்து ஒரே காலையில எடுத்தோன்னு அவன் உள்ள விட்டுருவான். அவன் எல்லா சாப்பாட்டுலயும் வந்து நெய்யா இருக்கும், பன்னீரும் நெய்யும் காலை பிறந்ததுல இருந்தே. அப்ப அவன் கண்ணு எப்படி இருக்கும், ரொம்ப பிரைட்டா இருக்கும் கண்ணு, குழந்தைங்க கண்ணு மாதிரி இருக்கும். இந்த ஸ்கின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஸ்கின், வேற எதுவும் இல்லை, பஞ்சபூதம் தான். ஃபுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஃபுட்டை வச்சு. இன்னைக்கு காலையில் கூட வந்து பார்த்தேன், ஒரு நல்ல ஃபேமிலி போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழந்தைங்க போச்சு. அந்த பெண் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புஷ்டியாக நல்ல க்ளோவாக நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரித்திர குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு போச்சு. அந்த பொண்ணு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப துக்கமாச்சு. ஒன்றுமே இல்லை, வெறும் சரீரம் தான், வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சரீரம் ஒன்று தான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துல ரொம்ப புஷ்டியாக க்ளோவாக இருக்குது, இன்னொன்றுத்துல வந்து பார்த்தீங்கன்னா மங்கலாக இருக்குது, டல்லாக இருக்குது, வேற எதுவுமே இல்லை. ஆனா எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னமயம். அப்ப சாண்டாள சரீரமும் அன்னமயம் தான், பிராமண சரீரமும் அன்னமயம் தான், சூத்ர சரீரமும் அன்னமயம் தான், வைசிய சரீரமும் அன்னமயம் தான். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 6 பேக்கோட இருக்கிற சத்திரிய சரீரமும் அன்னமயம் தான், வேற எதுவும் இல்லை. அப்ப இந்த அன்னமயத்தை சாப்பிட்டு வளர்ந்த இந்த அன்னமயமா இருக்கிற இந்த தேகத்தை பார்த்து அன்னமயத்திலிருந்து அன்னமயமா இருக்கிற தேகத்தை விலக சொல்றீரோ? அன்னமயாத் அன்னமயம் இல்ல அப்படின்னா சைத்தன்யமேவ சைத்தன்யாத் அகவா, அல்லது சைத்தன்யத்திலிருந்து சைத்தன்யத்தை விலகி போக சொல்கிறீரா? என்ன கேள்வி பாருங்க. சைத்தன்யம்னு அர்த்தம் நான்ற உணர்வை வந்து பாத்தீங்கன்னா நானே எப்படி இது பண்ண முடியும்? நீங்களும் நான் தான் சொல்றீங்க, நானும் நான் தான் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் நான் எப்படி விலகி போக முடியும்? நான்ல இருந்து விலக்க முடியுமா? யாரையாவது விலகி போக முடியுமா? நம்ம எல்லாம் ஒரே நான் தான் சொல்லிட்டு இருக்கோம். நானை எப்படி நான்ல இருந்து விளக்க முடியும்? தேகத்துல இருந்து விளக்குற அப்படின்னா அன்னமய கோஷத்துல இருந்து அன்னமய கோஷம், ரெண்டும் ஒரே கோஷம் தாங்க. இதுல என்ன உயர்ந்தது தாழ்ந்தது என்ன இருக்கு? சிரேஷ்டம் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. நிகிருஷ்டம் சிரேஷ்டம் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. யதிவர தூரீகர்த்தும் வாஞ்சசி. யதிவர ரொம்ப பெரிய சன்னியாசின்னு சொல்லிக்கிறீங்க. யதிவரன்றதுக்கு அர்த்தம் சம்போதனம். யதிகளில் உயர்ந்தவரே, சிறந்தவரே, சங்கராச்சாரியரே, தூரீகர்த்தும் வாஞ்சசி. கிம் தூரீகர்த்தும் வாஞ்சசி, எதனை தூர போக விரும்புகின்றீர்? இந்த தேகத்திலிருந்து தேகம் தூரமா போகிறதுக்கு சொல்றீரா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யத்திலிருந்து சைத்தன்யத்தை தூரம் போக சொல்கிறீரா? நீர் எதை விரும்புகின்றீர்? கச்சேதி, போ தள்ளிப்போன்னு சொல்றிய, எதை தள்ளி போக சொல்ற புரோகி? சொல்லுப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் சங்கரரை பார்த்து சொல்லிட்டார். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நம்ம யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு அவசரமா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கேஷா வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க ஒரு 2 நாள் ஆகும், ஆனா எனக்கு அர்ஜென்ட். அப்ப யாரோ வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் தானே ஜி, டக்குன்னு பாஸ் பண்றேன் ஜி அப்படின்னு உடனே வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு வச்சுங்க. நமக்கு எப்படி தெரியும்? தெய்வமே கண்ணுக்கு முன்னாடி வந்த மாதிரி தெரியுமா? பசி, ஏகப்பட்ட பசி, எங்கேயோ மாட்டிக்கிட்டோம் காட்டுல. அங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பணத்தை கொண்டு வந்து கொடுத்து இது பண்றாங்கன்னா தெய்வமா தெரியும். நல்லா தெரிஞ்சுங்க.
சூழ்நிலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் ஈஸ்வரன் வந்து கர்ம பலத்தை கொடுக்கறதுக்காக ஒருத்தருக்கு போஜனம் கொடுக்கிறார், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பளி கொடுக்கிறார், ஒருத்தருக்கு மருந்தை கொடுக்கிறார், ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்கிறார், ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை தேடுற வரைக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப சங்கரருக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சிவபெருமான் சாண்டாள வேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னா பொய்லா இல்ல, சத்தியம். நமக்கே வரார் அப்படின்னும் போது சங்கரருக்கு வர மாட்டாரா? கண்டிப்பா வருவார், நமக்கும் வருவார். காத்துக்கிட்டே இருக்கணும். இதுல சொல்றாரு பாகவத புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா அவதூத கீதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அவதூத கீதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான குருவா வந்து பாத்தீங்கன்னா வேஷ்யாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான குருவா சொல்றாரு. இந்த வேஷ்யாக்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்படிதான், இப்போ நுங்கம்பாக்கம் பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் காட்டுறாங்க. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 மணி 2 மணிக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. கார்ஸை வந்து இது பண்ணி சில ஏரியாஸ்ல எல்லாம், இன்னும் சென்னையிலயும் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பைபாஸ் ரோட்ல எல்லாம் எங்கேயாவது போனீங்கன்னா, லாங் டிரைவ் எல்லாம் போறீங்கன்னா நைட்ல பார்க்கலாம் இதை. அப்போ ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே அப்படி இருக்கு. அந்த காலத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்திரீகளுக்குன்னு வேஷ்யா ஸ்திரீகளுக்குன்னு தனி ஏரியா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமருக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கதவை திறந்து வச்சுக்கிட்டு 6 மணில இருந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அது எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னா பகல் வரைக்கும், காலையில 4 மணி வரைக்கும் யாராவது வருவானான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அவதூதர் வந்து பாத்தீங்கன்னா தத்தாத்திரேயர் சொல்றாரு, நான் அந்த வேஷ்யாஸ்திரியிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா பகவான் எப்ப வருவார், கஸ்டமர் வந்து எப்ப வருவாருன்னு எப்படி வந்து பாத்தீங்கன்னா கால் கடுக்க அந்த ராத்திரியில நின்றுகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே ஒரு ஸ்திரீ இருக்காளோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிக்கணும். நம்ம வந்து பகவான் வருவாரா பகவான் வருவாரா பகவான் வருவாரான்னு காத்துக்கிட்டு இருந்தா பகவான் வருவார். அது மாதிரி ஏக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். வேஷ்யாவை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குருவா வந்து பாத்தீங்கன்னா 25 குருமார்கள்ல ஒரு குருவா சொல்றாரு. அப்போ எப்போ வருவாரோ ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, ஃபேமஸான பாட்டு. எப்போ வருவாரோ, ஒரு உள்ளுக்குள்ளார ஏக்கம் இருக்கணும். எப்போ வருவாரோ, நாளைக்கு போவாருன்னு நந்தனார் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு போவேன்னு சிதம்பரநாதர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப தரிசனம் கொடுப்பாருன்னு நந்தனார் சொல்றார். ஐயோ என்னால பார்க்காம முடியாது அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏக்கம் வந்து அதிகமாகுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியான சமயத்துல பகவான் மனுஷ ரூபத்துல வந்து அனுகிறார். நமக்கு தெரியணும் இந்த ரூபத்துல ஈஸ்வரன் தான் வந்திருக்காருன்னு நமக்கு தெரியணும். அதுக்குதான் அந்த கர்ண சுத்தி பக்தி பாவம்லாம் தேவை.